இப்படி அறிக்கை செய்யாத பாவங்கள், அறிக்கை செய்யாத தவறுகள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் பொழுது நம்முடைய குடும்பம் ஒரு நாளும் ஆசீர்வாதமாக மாறவே மாறாது. வெளியிலேருந்து பார்க்கலாம் நல்லா இருக்கிறாங்கன்னு, ஆனால் உள்ளே போய் பார்த்தா தான் தெரியும் அவங்களுடைய வாழ்க்கையில் எவ்வளோ பிரச்சனைகள், திருமண தடைகள் இருக்கிறது, கடன் பிரச்சனைகள் இருக்கிறது, சரீரத்தில் பலவீனங்கள் இருக்கிறது, குடும்பத்தில் ஒரு ஒற்றுமை இல்லாமல், ஐக்கியம் இல்லாமல், ஒரே குடும்பத்தில் இருக்கிறவங்களும் பிரிஞ்சு போய் பிரிவினையினால் கட்டப்பட்டிருக்கிறாங்க. இப்படி எல்லாருமே, நம்ம எல்லா குடும்பமுமே இவ்விதமான தாக்கத்தில் இருக்கிறது. இதற்கு காரணம் என்ன? நமக்கு ஒரு நோக்கம் இல்லாமல் போயிடுச்சு. ஆரம்பத்தில் இருந்த நோக்கம் நல்லா இருந்துச்சு. ஊழியத்தை செய்யணும், இடைவிடாமல் செய்யணும், ஒவ்வொரு கிராமமாக போய் சொல்லணும் அப்படின்லாம் நம்ம சொன்னோம். ஆனால் இப்போது அந்த ஆரம்ப காலத்தில் இருந்ததான அந்த பக்தி, அந்த பயம், தேவனை குறித்ததான அந்த ஒரு பயம், அது இல்லாமல் போயிடுச்சு. அதுதான் இந்த காலை வேளையில் ஆவியானவர் நமக்கு சொல்லும்படியாக உணர்த்தி கொண்டிருக்கிறார். நம்முடைய எல்லாருடைய வாசல்களும் உடைக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒவ்வொரு வாசல் இருக்குது, ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு வாசல் இருக்குது, ஒவ்வொரு தனிப்பட்ட நபருக்கும் ஒரு வாசல் இருக்குது. அந்த வாசல்கள் எல்லாமே தீமையின் சக்திகளினாலே ஆக்கிரமித்து கொண்டிருக்கிறது. இப்போ ஒரு வீட்டுக்கு ஒரு வாசல் அப்படின்னா அதுக்குள்ளே நன்மைகளும் போகும், தீமைகளும் போகும். தீமைகள் வரக்கூடாது நம்முடைய வாசல்களுக்குள்ள. வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அனாதி கதவுகளை உயருங்கள். ஏன்? மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். அப்போது நம்முடைய குடும்பத்துக்குள்ள மகிமையின் ராஜா உட்பிரவேசித்து வாசம் பண்ணுகிறவராக இருப்பாரானால் நம்முடைய குடும்பத்தின் எல்லைகளுக்குள்ள எந்த தீமையும் உள்ள வர முடியாது. அப்படி தீமைகள் வருகிறது என்று சொன்னால் நம்முடைய வாசல்கள் தீமையின் வாசல்களாக இருக்கிறது. இதை குறித்து தான் கடந்த நாட்களில் ஆண்டவர் என்னோடு பேசும்படியாக சொன்னார். தீமையின் வாசல்கள், ஏற்கனவே இந்த வாசல்களை குறித்து நான் பேசியிருக்கிறேன். இந்த நாட்களில் இன்னும் கூட கொஞ்சம் அதிகமாக நான் பேசணும்னு நான் விரும்புகிறேன். ஆகவே தீமையின் வாசல்கள் என்றால் என்ன? நம்முடைய குடும்பத்துக்குள்ள வர வேண்டிய நன்மைகள் தடைபட்டு இருக்கிறது, சுகங்கள் தடைபட்டு இருக்கிறது, நன்மைக்குரிய காரியங்கள் தடைபட்டு இருக்கிறது, பொருளாதார நெருக்கடியில் சீரழிந்து கொண்டிருக்கிறோம், சரீரத்தில் பலவீனங்கள் அதிகமாக இருக்கிறது. இதற்கெல்லாம் காரணம் நம்முடைய வாசல்கள் சுட்டரிக்கப்பட்டு பிசாசினாலே பிடிக்கப்பட்ட வாசல்களாக இருக்கிறது. இந்த நாளில் அதிலிருந்து ஒரு விடுதலை வர வேண்டும் என்று சொல்லி நமக்கு ஒரு வைராக்கியம் வரணும். ஆண்டவரே, என்னுடைய தீமையான வாசல்களை நன்மையான வாசல்களாக மாற்றுங்க ஆண்டவரே. என்னுடைய வாசல்கள் மிகவும் தாழ்ந்து உயரத்தில் குறைந்து இருக்கிறது, அது உயர்த்தப்பட வேண்டும். என்னுடைய வாசல்கள் உயர்த்தப்பட வேண்டும். மகிமையின் ராஜா அதற்குள்ளாக உட்பிரவேசிக்கும்படியாக இந்த நாட்களில் எங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற எல்லா வாசல்களும் திறக்கப்படும்படியாக நாங்கள் சொல்லி ஜெபிக்கிறோம் என்று சொல்லி நாம் ஜெபிக்க வேண்டியது மிகவும் அவசியமாக இருக்கிறது. இப்போது அந்த ஊழியத்தை குறித்து பார்த்தோம். அந்த வடநாட்டில் இருக்கிற ஊழியங்கள் எவ்வளவோ ஆசீர்வாதமாக இருக்கிறது. ஆனால் நம்மளுடைய வாழ்க்கையில் மேலாக நிறைய ஆசீர்வாதங்கள் இருப்பது போல காட்சி அளித்தாலும் நம்முடைய வாழ்க்கையிலுமே நிறைய தீமைகளும் வறட்சியான காரியங்களும் நன்மை இல்லாத காரியங்களும் தான் நம்முடைய எல்லைகளிலே காணப்படுகிறது. அதை நாம் ஒத்துக்கொள்ள வேண்டும். ஆமாண்டவரை, எங்களுடைய வாழ்க்கையில் குடும்பத்தில் நன்மைகள் தடைபட்டு இருக்கிறது, எங்களுடைய சரீரத்தில் பலவீனங்கள் இருக்கிறது, எங்களுடைய குடும்பத்தில் போராட்டங்கள் இருக்கிறது, எங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் இல்லை. படித்து இருக்கிறாங்க, பிள்ளைகளுக்கு வேலை இல்லாமல் இருக்குது, நிறைய பிள்ளைகளுக்கு படிப்பதற்கு கஷ்டமாக இருக்குது. இப்படிப்பட்டதான கஷ்டங்களில் நீங்களும் நான் இருக்கிறோம். ஆனால் அது வெளியே தெரியாத மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கிட்டோம்னா, நம்ம மேலே ஒரு போர்வையை பொத்து கொண்டிருக்கிறோம். ஒரு மாயமான ஒரு தோற்றத்தை நாம் மற்றவர்களுக்கு முன்பாக காண்பித்து கொண்டிருக்கிறோம். குடும்பத்துக்கு முன்பாக, பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்களுக்கு முன்பாக, சொந்தக்காரங்களுக்கு முன்பாக மாயையான ஒரு தோற்றத்தை நாம் ஏற்படுத்துகிறோம். குடும்பத்தில் சொந்தக்காரங்க மத்தியில் இருந்தாலும் தேவனுக்கு முன்பாக நம்ம யாருமே மறைக்கவே முடியாது. தேவனுக்கு முன்பாக எல்லாம் வெட்ட வெளிச்சமாக இருக்கிறது. தேவனுக்கு முன்பாக மறைந்து போய் இருப்பதற்கு நமக்கு எந்த இடமுமே இல்லை. பாதாளத்தில் போய் படுக்க போட்டாலும் அவருடைய கரம் அங்கே வந்து என்ன பண்ணுது? நம்மை தொடுகிறதாக இருக்கிறது.
வானத்தில் ஏறி நட்சத்திரங்களுக்கு மேலே நம்முடைய கூட்டை கட்டினாலும் அங்கிருந்து நம்மை கீழே விழத்தள்ளுறதுக்கு தேவன் போதுமானவராக இருக்கிறார். இப்படிப்பட்ட காரியங்கள் இந்த நாட்களில் அதிகமாக உலகத்திலே நடக்கிறது, இனி அதிகமாக நடக்க போகிறது. நான் உயர்ந்து இருக்கிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்லி நினச்சிங்கன்னா அடுத்த வினாடியே நீங்கள் கீழே வந்துடுவீங்கன்றது ஒரு பெரிய ஒரு 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 காரியத்தை நான் உங்களுக்கு தெரிவிக்கிறேன். உயரமாக இருக்கிறோம், என்னை யாரும் தொட முடியாது, நான் நல்லா இருக்கிறேன், எனக்கு நல்ல சுகம் இருக்குது, என்னுடைய பொருளாதார தேவைகளை நான் நல்லா இருக்குது, என் வேலையில் நிறைய ஆர்டர்கள் இருக்குது அப்படி நீங்கள் நினைத்து கொண்டு இருக்கிற வேலையில் சீக்கிரமாக கீழே தள்ளப்படுவீர்கள். இதுதான் ஆண்டவர் இந்த நேரத்தில் எச்சரிக்கும்படியாக சொல்லுகிறார். ஆகவே நாம் உயரத்தில் இருக்கிறோம் என்று சொல்கிறவர்கள் கீழே விழுந்து விடாதபடிக்கு இன்னும் மேலே மேலே உயர்ந்து தேவனுடைய நாமம் நம் மூலமாக மகிமைப்பட வேண்டும் என்பது தான் நம்முடைய பிரதானமான நோக்கமாக இருக்க வேண்டும். இந்த உலகத்தில் நம்ம பிறந்த பொழுது நம்ம யாருமே நான் மாத்திரம் பிறந்து வரல. என் குடும்பம் இருப்பதற்கு காரணம் என்னுடைய முற்பிதாக்கள் இருக்கிறாங்க, என்னுடைய தாத்தா பாட்டன் பூட்டி எல்லாருமே இருக்கிறாங்க. அவங்க மூலமாக தான் இன்றைக்கி என்னுடைய குடும்பம் இந்த இடத்துல ஸ்தாபிக்கப்பட்டிருக்கிறது. அப்படி தான் நம்ம ஒவ்வொருடைய குடும்பமுமே, குடும்பத்தின் வரலாறுகளை கொஞ்சம் நமக்கு நிறைய பேருக்கு தெரிய மாட்டேறது. அப்பா பேர் தெரியும், தாத்தா பேர் தெரியும், பாட்டன் பேர் தெரியும், அவங்க அப்பா பேரை தெரியுமான்னு நமக்கு நிறைய பேருக்கு தெரியாது. அப்போ அவங்க என்ன செஞ்சாங்க, என்ன காரியங்களை அனுபவித்தாங்க, எந்த விக்கிரகத்தை வணங்கினாங்க, என்ன பொருத்தனை பண்ணாங்க, இதெல்லாமே நமக்கு தெரியாது. ஆனால் நம்ம வெளிப்பிரகாரமாக நல்ல ஒரு சட்டை போட்டுக்கிட்டு, துணியை போட்டுக்கிட்டு, நல்ல ஒரு சாப்பாடு சாப்பிட்டுக்கிட்டு, நல்ல ஒரு வீட்டை கட்டிக்கிட்டு, நல்ல ஒரு வாகனத்தை வச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் அதுக்கு பின்னாடி அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்குறாங்க நம்முடைய முற்பிதாக்கள். அந்த கஷ்டத்துக்கு மத்தியில் அந்த கஷ்டத்துலேருந்து விடுபடணும்னு சொல்லி தான் அவங்க நிறைய விக்கிரகங்களை தேடி போனாங்க. அந்த விக்கிரகங்கிட்ட பொருத்தனை பண்ணாங்க, இப்படிலாம் நான் பண்ணுறேன், என் சந்ததியை ஒப்பு கொடுக்குறேன், ஏன்னா என் குடும்பத்தை ஆசீர்வதிங்கன்னு சொல்லி. அப்போது இந்த நாட்களிலே நிறைய பேர் நினைக்கிறோம் நம்ம குடும்பம் நல்லா இருக்குதுன்னா நம்ம முற்பிதாக்கள் செய்ததால் தீமையான பொருத்தனைகள் அல்ல, தேவனுடைய கிருபை நம்மை தேடி வந்திருக்கிறது. அதனால தான் நம்ம இந்த நாட்களில் நிற்கிறோம். நான் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் தேவனுடைய சுத்த கிருபை என்பதை நீங்களும் நான் ஒத்துக்கொள்ள வேண்டும். இப்படியே இருந்தாலும் நம்முடைய உயர்வை ஒரு 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 குறிப்பிட்ட உயரத்தில் அப்படியே நிற்குது, அதுக்கு மேலே உயரவே மாட்டேனுது. நிறைய பேர் சொல்கிறாங்க ஒரு ஜான் ஏறுனா ஒரு முழம் கீழே இறங்குறோம் அப்படின்னு. நிறைய பேருடைய வாழ்க்கையில் அப்படி தான் இருக்குது. அது விசேஷமாக கடந்த நாட்டில் இந்த ஞானஸ்நானம் எடுத்தவங்களுடைய வாழ்க்கையில் அநேகர் சொல்கிறாங்க, எங்களால் பைபிள் வாசிக்க முடியல, ஜெபம் பண்ண முடியல, பைபிள் எடுத்தாவே தூக்கம் வருதுன்றாங்க. ஏன்? அவங்களுடைய வாழ்க்கையில் இன்னும் இந்த தீமையின் காரியங்களுக்கும் அவங்களுக்கும் இடையில் இருக்கிற உறவு இன்னும் துண்டிக்கப்படவில்லை. பலிபீடத்தில் வைத்து அதையெல்லாம் சுட்டெரித்து சாம்பலாக்கி போடணும். இதற்கு சாதாரணமான ஜெபம் போதாது, 10 நிமிஷம் ஜெபம் போதாது, வன்முறை ஜெபம் வேணும். வன்முறைனா இடைவிடாமல் போராடி கொண்டே இருக்கணும். அப்படிப்பட்ட ஜெபம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்குதா? ஒரு பெரிய கேள்விக்குறி. ஜெபமே இல்லை. அப்புறம் எப்படி நம்முடைய வாழ்க்கையில் உயர்வு வரும், நம்முடைய சபையில் ஆசீர்வாதமும்? இந்த இடத்துல இந்த சபையை தேவன் தெரிந்து கொண்டதற்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. நோக்கம் இல்லாமல் இந்த ஊழியத்தை இந்த இடத்துல தேவன் ஆரம்பிக்க வைக்கவே இல்லை. வாழ்க்கையில் ஜெபம் இருக்குதா? குடும்பத்தில் ஜெபம் இருக்குதா? ஜெபம்னா சாதாரணமான ஜெபமாக இருக்கக்கூடாது. ஏன்னா உங்களுடைய போராட்டங்கள் அந்த அளவுக்கு அதிகமாக இருக்கிறது. நிறைய பேர் அதிலேயே அப்படியே வந்து 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 அவங்க என்ன பண்ணிட்டாங்க, பழகி போயிட்டாங்க. சிக்கல்களிலேயே அவங்க வாழ்க்கை இருக்கிறது. அதனால் புது சிக்கல் வந்தாலும் அவங்களுக்கு அது பெருசாக தோன்றதே இல்லை. உங்களையும் என்னையும் தேவன் அதற்காக தெரிந்து கொள்ளவில்லை. அருமையான சகோதர சகோதரிகளே, கர்த்தர் நம்ம ஓடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறான். தீமையின் வாசல்கள் நம்முடைய வாழ்க்கையிலிருந்து அது முற்றிலுமாக வேரோடு பட்டு போக வேண்டும் என்று சொல்லி இந்த நாளில் நாம் ஜெபிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது.
விசேஷமாக இந்த காலை வேளையில் நம்ம அந்த 5லேருந்து 7 வரையிலும் நம்ம ஜெபிக்கும் பொழுது இந்த தீமையின் வாசல்கள் அடைக்கப்பட முடியாய், உடைந்து போக முடியாய், எரிந்து சாம்பலாய் போக முடியாய் நாம் ஜெபிக்க வேண்டியது மிகவும் அவசியமாக இருக்கிறது. நம்முடைய வாசல்கள் புதுப்பிக்கப்பட வேண்டும். இன்னும் கொஞ்சம் பேர் அந்த 21 நாள் ஜெபம் பண்ணோம். அந்த ஜெபம் பண்ணிவிட்டு அப்படியே நிறுத்திட்டோம். கடந்த நாட்டில் நான் ஒரு சாட்சியை கேட்டேன். ஒரு சகோதரி, அவங்க நல்ல ஊழியம் பண்ணுறவங்க தான். அவங்க ஆப்பிரிக்காவிலேருந்து, ஆஸ்திரேலியாவிலேருந்து அவங்க வெளிநாடுகளுக்கு, மலேசியா, சிங்கப்பூருக்கெல்லாம் போய் ஊழியம் பண்ணியிருக்கிறாங்க. அங்கே போன இடத்துல அந்த ஊழியக்காரர், அங்கே இருக்கிற ஊழியக்காரர் மூலமாக அவங்க ப்ரேயர் வாக் பண்ணும்படியாக ஜெப நடை என்று சொல்லி இப்போ நிறைய அந்த நாட்களில் பண்ணி கொண்டு இருக்கிறாங்க. ஜெப நடை, அப்படியே ஜெபம் பண்ணிக்கிட்டே போயிட்டு வந்துகிட்டே இருக்கிறது. இவங்க போய் அங்கே இருக்கிற விக்கிரகங்களுக்கு முன்பாக இவங்க நின்று இவங்க ஜெபம் பண்ணிட்டு வந்திருக்காங்க. வந்ததுலேருந்து இவங்களுக்கு ஏற்கனவே பிரச்சனை. இதில் ரட்சிக்கப்பட்டு இவங்க போய் மற்றவங்களுக்காக ஜெபம் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் இவங்களால் இரவு நேரத்தில் தூங்க முடியல. அதிகமான சத்தங்கள் இவங்களுடைய வாழ்க்கையில் கேட்கிறது. இதுலேருந்து விடுதலை பெற முடியவில்லையே என்று சொல்லி அந்த பட்டணத்தில் இருக்கிற ஒரு சபைக்கு இவங்க போகிறாங்க. அங்கே போகும் பொழுது தான் அவங்களுக்குள்ள மறைந்திருக்கிற தீமையான காரியங்கள், தீமையின் ஆவிகள் அது வெளிப்படுகிறது. அது சாட்சி சொல்லுது. நான் இப்படி போய் ஜெப நடை பண்ணேன். குறிப்பிட்ட நாட்கள் ஜெபம் பண்ணோம். அதுக்கப்புறம் எங்களுடைய ஜெபமெல்லாம் இவங்களுக்கு குறைஞ்சி போயிடுச்சு. இவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு அசதித்தன்மை வந்துடுச்சு, ஒரு மந்தத்தன்மை வந்துடுச்சு. அதனால் நான் இவங்களுக்குள்ளே வந்துட்டு இன்றைக்கி இவங்களை தொல்லைப்படுத்திக்கிட்டே இருக்கிறேன். இனி இவங்க எழுந்திருக்கவே கூடாது, இனிமேல் இவங்க ஜெபிக்கவே கூடாது அப்படின்னு சொல்லி நான் என்னால் முயன்ற அளவுக்கு நான் என்ன பண்ணிகிட்டு இருக்கிறேன், இவங்களை அப்படியே அவங்கள நசுக்கிட்டு இருக்கிறேன்னு அந்த அசுத்தாவி சொல்லுது. நல்ல ஊழியம் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்க, நல்ல சபையில் இருக்கிறவங்க. இப்போது கடந்த நாட்களில் நாமளும் 21 நாள் ஜெபம் பண்ணோம். நல்லது தான். அதில் நிறைய பேர் ஜெபத்தில் கலந்துக்கவே இல்லை. ஜெபம் பண்ணவங்களுக்கு சொல்கிறேன், ஜெபம் பண்ணவங்க நம்ம என்ன பண்ணிட்டோம், விட்டுட்டு அந்த ஆவி மறுபடியுமாக நம்மை வந்து தாக்கும். அப்போது இன்னும் அதிகமாக ஜெபிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். இந்த நாட்களில் தீமையின் வாசல்கள் நம்முடைய வாழ்க்கையில் அதிகமாக திறக்கப்பட்டிருக்கிறது. திறக்கப்பட்டிருக்கிற தீமையின் வாசல்கள் அடைக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் நம்ம வேறு ஒன்றும் செய்ய தேவையில்லை. ஜெபத்தில் அதிகமாக தரித்திருக்க வேண்டியது மிகவும் அவசியமாக இருக்கிறது. தீமையின் கதவுகள் என்று சொன்னால் என்ன? ஒரு வீட்டுக்குள்ளே நன்மைகளும் வரும், தீமைகளும் வரும். பொருட்களை கொண்டு வருவாங்க, பொருட்களை வெளியே கொண்டு போவாங்க. உள்ளே வரவங்க இருப்பாங்க, உள்ளேருந்து வெளியே போகிறவங்க இருப்பாங்க. இதுதான் வாசல். அப்போ இதே போல் தான் நம்முடைய வாழ்க்கையில் தீமையின் வாசல்கள் இருக்கிறதுனால அதன் வழியாக தேவனுடைய ஆவியானவர் நம்ம ஜெபம் பண்ணும்பொழுது அவர் நம்மளோடு இருந்து அசைவாடுகிறார். ஜெபத்தை நம்ம மறந்துட்டு ஜெப நேரத்தில் குறையப்பட்ட பின்னாடி வெளியில் இருக்கிறதான அசுத்தாவிகள் நமக்குள்ளே வந்துடுது. ஏன்னா நம்முடைய எல்லைகளுக்குள்ளே ஒரு பாதுகாப்பு இல்லை. ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தாலும் நம்முடைய ஜெபம் ஒரு அரைக்குறை ஜெபமாக இருக்கிறது, ஒரு அவிசுவாசத்தோடு இருக்கிறதான ஜெபமாக இருக்கிறது. அதுதான் இந்த நாட்களில் நமக்கு பெரிய தொல்லையை கொடுத்து கொண்டு இருக்கிறது. தேவன் என்ன சொல்கிறார் அப்படின்னா, எசையா தீர்க்கதரிசன புஸ்தகம் 45ஆம் அதிகாரம். ஒன்றிலிருந்து 3 வசனங்களை வாசிக்கலாம். ஏசாயா 45ஆம் அதிகாரம் முதல் 3 வசனங்களை நாம் வாசிக்க போகிறோம். கர்த்தராகிய நான் அபிஷேகம் பண்ணின கோரேசுக்கு முன்பாக ஜாதிகளை கீழ்ப்படுத்தி ராஜாக்களின் இடைக்கட்டை அவிழ்க்கும்படிக்கும் அவனுக்கு முன்பாக வாசல்கள் பூட்டப்படாதிருக்க கதவுகளை திறந்து வைக்கும்படிக்கும் அவனை பார்த்து அவன் வலது கையை பிடித்து கொண்டு அவனுக்கு சொல்லுகிறதாவது,
நான் உனக்கு முன்னே போய் கோணல் ஆலைகளை செவ்வையாக்குவேன். உன்னை பெயர் சொல்லி அழைத்திருக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் நானே என்று நீர் அறியும்படிக்கு வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பால்களை முறித்து அந்த காலத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்படத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன். நான் என் தாசனாகிய யாக்கோபின் நிமித்தம் நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலி நிமித்தமும் நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்து நீ என்னை அறியாதிருந்தும் உனக்கு நாமம் தரித்தேன். இப்போது ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? நமக்கு முன்னே போய் வெண்கல கதவுகள்னால் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு கதவு. அது இருக்கிற மெட்டல்லையே ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு மெட்டல் வெண்கலம். அப்போது நமக்கு முன்பாக ஒரு கதவு போடப்பட்டிருக்கிறது. அது ஸ்ட்ராங்கான ஒரு கதவு, வெண்கல கதவு. ஆனால் கர்த்தர் என்ன சொல்கிறாரு? நான் உனக்கு முன்னே போய் வெண்கல கதவுகளை உடைப்பேன், இருப்பு தாழ்பால்களை முறிப்பேன், மறைவிடங்கள் இருக்கிற பொக்கிஷங்களை நான் உனக்கு தருவேன். இன்றைக்கி நீங்கள் எவ்வளவோ முயற்சி பண்ணி அநேக காரியங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் காண முடியாதபடி இருக்கிறது. குறிப்பாக உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஒரு பெண்ணோ மாப்பிள்ளையோ பார்க்கணும்னு சொல்லி நீங்களும் எவ்வளோ முயற்சி பண்ணுறீங்க. ஆனால் ஒரு வெண்கல கதவு அந்த பிள்ளையினுடைய திருமண வாழ்க்கையில் பூட்டப்பட்டிருக்கிறது. கடனை அடைக்கணும்னு நீங்களும் எவ்வளோ ட்ரை பண்ணுறீங்க. அதற்காக அநேக முயற்சிகள் எடுக்கிறீங்க. அநேக ஓவர் டைம்லாம் பார்த்துருக்குறோம். குடும்பத்தில் எல்லாரும் சம்பாதிக்கிறாங்க, ஆனால் அந்த கடனை அடைக்க முடியவே இல்லை. மேற்கொண்டு கடன் அதிகமாகிக்கிட்டே இருக்குது. காரணம் என்ன அப்படின்னு நம்ம யோசித்து பார்க்குறோம். ஜெபம் பண்ணுறோம், ஆலயத்துக்கு வரோம், என் பிள்ளைங்கள்லாம் சம்பாதிக்கிறாங்க, ஆனால் ஏன் இந்த கடனை மாத்திரம் அடைக்க முடியல? இன்னும் அதிகமாக வருதே. ஒரு வெண்கல கதவு உங்களுடைய பொருளாதார வாழ்க்கையில் காணப்படுகிறதாக இருக்கிறது. ஆனால் கர்த்தர் என்ன சொல்கிறாரு? நான் உனக்கு முன்னே போய் வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பால்களை முறிக்கப் போகிறேன். ஹல்லேலூயா! எவ்வளோ ஒரு சந்தோஷமான ஒரு காரியம். ஆனால் நீங்கள் ரொம்ப துக்கமாக இருக்கிறீங்களே. வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பால்களை முறிக்கப் போகிறார். உங்கள் வாழ்க்கைக்குள்ளே வர வேண்டிய நன்மைகளை கர்த்தர் கொண்டு வந்து கொடுக்க போகிறார். தடைப்பட்டிருக்கிற நன்மைகளை கிடைக்க கர்த்தர் போதுமானவராக இருக்கிறார். ஆனால் நாம் செய்ய வேண்டியது, ஆண்டவரே எங்களுக்கு எதிராக இருக்கிற இந்த வெண்கல கதவுகளை உடைங்க ஆண்டவரே, இருப்பு தாழ்பால்களை முறித்து போட்டுருங்க ஆண்டவரே, எங்களுக்கு முன்பாக நீங்கள் போங்க ஆண்டவரேன்னு சொல்லி சும்மா 1 நிமிஷம் 2 நிமிஷம் ஜெபம் இல்லை, தொடர்ந்து நீங்கள் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா உங்களுடைய நிலைமை அவ்வளோ மோசமான நிலைமையில் இருக்கிறது. ஐசியூவில் இருக்கிற அந்த ஆத்மா போல், ஐசியூவில் இருக்கிற மாதிரி நம்முடைய ஆத்மா, நம்முடைய குடும்பமும் மிகவும் மோசமான நிலைமையில் இருக்கிறது. இப்போ போகுமா, அப்போ போகுமா, உயிர் போகுமா, உயிர் வருமா, உயிர் பிழைப்பேனா, இருப்பேனா, இந்த காரியம் நடக்குமா, நடக்காதா, இந்த நன்மை நான் பார்ப்பேனா, பார்க்க மாட்டேனா அப்படின்னு சொல்லி நீங்கள் அந்த நினைக்கிற நேரம் உங்களுடைய ஆத்மா எங்கே இருக்குது தெரியுங்களா? ஐசியூவில் இருக்குது. ரொம்ப கிரிட்டிக்கலான போராட்டத்துக்குரிய இடத்துல நீங்கள் இருக்கிறீங்க. அதை உணர முடியாதபடி நம்முடைய கண்கள் பிசாசினால் அடைக்கப்பட்டிருக்கிறது. அப்போ கண்களை திறக்கும்படியாக நாம் ஜெபிக்கணும். என் குடும்பத்தினுடைய சூழ்நிலை மாறணும் ஆண்டவரே, எங்கள் சபையினுடைய நிலைமை மாறணும் ஆண்டவரே. ஒரு காலத்தில் நாங்கள் அப்படி இருந்தோம், ஒரு காலத்தில் நாங்கள் அப்படி ஜெபம் பண்ணோம், ஆனால் இன்றைக்கி ஜெபிக்க முடியல. காரணம் என்ன? உங்களுடைய வாசல் கதவு வெண்கலமாக மாற்றப்பட்டிருக்கிறது. உங்களுடைய பூட்டுகள் இருப்பு பூட்டுகள் போட்டப்பட்டிருக்கிறது. நீங்கள் முன்னேறி போக முடியாதபடிக்கு தடை செய்கிற வல்லமைகள் உங்களுக்குள்ளாக அதிகமாக இருந்து கொண்டே இருக்கிறது. அவையெல்லாம் உடைக்கப்பட வேண்டும், அதுவெல்லாம் உடைக்கப்பட வேண்டும். எத்தனை பேர் நீங்கள் இதை விரும்புகிறீங்கன்னு தெரியல. நீங்கள் விரும்பி இதற்காக ஜெபிக்கும் பொழுது, ஏன்னா பிரச்சனை இல்லாத குடும்பம் நம்ம வாழ்க்கையில் எதுவுமே இல்லைங்க. நம்ம குடும்பத்தில் சபையில் யாருமே பிரச்சனை இல்லாத குடும்பம் இல்லை. ஏதாவது ஒரு காரியம், ஒரு சில காரியம் சின்ன காரியமாக இருக்கலாம், ஆனால் அதுதான் முடிவில் பெரிய தீமை உண்டு பண்ணுகிறதாக இருக்கும். அற்பமான ஆரம்பத்தை நம்ம அசட்டை பண்ணக்கூடாது. முடிவு சம்பூர்ணமாக இருக்க போகிறது. கர்த்தர் நமக்கு முன்பாக போக போகிறார். அவர் போயிட்டு தான் இருக்கிறாரு. ஆனால் நம்ம பார்க்க முடியாதபடி, அவருடைய சத்தத்தை கேட்க முடியாதபடிக்கு நம்முடைய மனதும் மாம்சமும் சொல்லுகிற சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறோம்.
இதுதான் தீமையின் வாசல்களாக இருக்கிறது. அநேகருடைய தீமையின் வாசல்கள் அது எங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த நுழைவாயில், என்ட்ரி பாயிண்ட்டு அவருடைய படுக்கையாக இருக்கிறது. சாத்தானின் வாசல்கள் சில நேரங்களில் நம்முடைய படுக்கையில் இருக்கிறது. இதை குறித்து நான் வாசித்து கொண்டு இருக்கும் பொழுது ஒரு செய்தியை நான் வாசித்தேன். ஒரு சகோதரியை நல்லா ஜெபம் பண்ணுறவங்க, நல்லா ஜெபம் பண்ணுற குடும்பம், கணவன் மனைவியுமாக இரவு நேரத்தில் படுத்திருக்காங்க. திடீர்னு இந்த சகோதரியுடைய காதில் ஒரு சத்தம் கேட்குது, தீமையின் சத்தம். நீ உன் ட்ரெஸ்ஸெல்லாம் கழட்டி போட்டுட்டு நீ இப்படியே நேராக இறங்கி ஓடி அந்த மார்க்கெட்டுக்கு பக்கம் போ அப்படின்னு சொல்லி ஒரு சத்தம் இவங்களுக்குள்ளே போராடிக்கிட்டே இருக்குது. இவங்களுடைய ஜெப வாழ்க்கை ரொம்ப கம்மியாக இருக்குது. கணவன் பக்கத்தில் படுத்திருக்கிறார், அவருக்கு தெரியல. இந்த சத்தம் அதிகமாக இருக்க அவங்க என்ன பண்ணுறாங்க, தங்களுடைய ட்ரெஸ்ஸெல்லாம் கழட்டிட்டு அந்த படுக்கை அறையின் கதவை திறந்து மெயின் கேட்டை திறக்கிறதுக்கு போகிறதுக்கு முன்னாடி வேறொரு சத்தத்தை கேட்குறாங்க. தேவனுடைய பிள்ளை ஒரு நாள் இப்படி பைத்தியமாக அலையக்கூடாதே அப்படின்னு சொன்ன உடனே இவங்களுக்கு உடனே ஒரு உணர்வு வந்துடுச்சு. உடனே மறுபடியும் அந்த கதவெல்லாம் அடைச்சிட்டு தங்களுடைய ட்ரெஸ்ஸெல்லாம் போட்டுட்டு தங்களுடைய புருஷன் அண்டையில் வந்து படுத்துட்டாங்க. இப்போது பிசாசு இந்த அம்மாவுடைய வாழ்க்கையில் ஒரு தீமையின் கதவை திறந்தது. எந்த இடத்துல? படுக்கை அறையில். ஆனால் நம்ம சும்மா சாதாரணமாக படுத்துக்கிட்டு இருக்கிறோம். எவ்வளவோ கனவுகள் நமக்கு வருகிறது. கனவில் ஆண்கள் பெண்கள் என்று சொல்லி நம்மளோட வந்து உடலுறவு வைத்து கொள்ளக்கூடியதான அசுத்த அவைகள் இருக்கிறது. இந்த இடத்துலையும் நிறைய பேர் நீங்கள் இவ்விதமான சாத்தானுடைய அடிமைத்தனத்தில் சிக்கி கொண்டு இருக்கிறீங்க. ஆனால் நீங்கள் வெளியில் அப்படியே ஒன்றுமே இல்லாத போல நீங்கள் உங்களை மாற்றிக்கொண்டு மாய்மாலம் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. உங்களுடைய படுக்கை அறை ஒரு தீமையின் கதவுகளாக இருக்கிறது. இப்போ அந்த அம்மா அப்படியே போயிருந்தாங்கன்னா அவங்களுடைய நிலைமை என்னவா மாறி இருக்கும்னு நினைக்கிறீங்க? மிகவும் மோசமானதாக இருந்திருக்கும். ஆனால் ஆண்டவர் அன்புள்ளவராக இருந்ததுனால அவங்களோட மறுபடியுமா பேசுகிறாரு. பைத்தியம் பிடிச்சிக்கிட்டு தேவனுடைய பிள்ளைங்க ஒரு நாளும் பைத்தியம் பிடிச்சி அலையக்கூடாது. அப்போ தான் இவங்களுக்கு உள்ளே வருது ஒரு உணர்வு, ஐயோ நான் பைத்தியம் பிடிச்ச மாதிரி பண்ணிட்டேனே அப்படின்னு சொல்லி. உடனே அந்த தீமையின் கதவுகள் அடைக்கப்படுகிறது. நிறைய பேருடைய வாழ்க்கையில் நீங்கள் படுக்கையில் இருக்கும் பொழுது தான் சிலரை குறித்து நீங்கள் யோசிக்கலாம். அவங்க செய்ததான தீமைகள் உங்களுடைய எண்ணங்களுக்கு வரும். தீமையின் கதவுகள் திறந்திருக்கிறது என்று சொல்லி நீங்கள் நன்றாக உணர்ந்து கொள்ள வேண்டும். அவங்கள குறித்து காலையில் எழுந்தவுடனே முதல்ல போய் இந்த வார்த்தையை கேட்டு அவங்கக்கிட்ட சண்டை போடணும்னு ஒரு எண்ணம் வந்துடும். காலையில் எழுந்த உடனே அந்த சத்தத்துக்கு கீழ்ப்படிஞ்சு இவங்களும் போய் சண்டை போட ஆரம்பிப்பாங்க. ஆனால் இவங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சின்னு வச்சிங்க, ஒரு தீமையின் கதவு என்னுடைய படுக்கையில் திறந்திருந்ததுன்னு சொல்லி அவங்க உடனே காலையில் எழுந்து அதை என்ன பண்ணியிருக்கலாம், கேன்சல் பண்ணி தீமையின் கதவுகளை அடைக்கும்படியாக நம்ம ஜெபம் பண்ணியிருக்கலாம். ஆனால் நம்ம ஜெபம் பண்ணுறதே இல்லை. தீமையின் கதவுகள் திறந்திருக்குது. இதனால தான் அநேக குடும்பங்களில் தேவையில்லாத போராட்டங்கள், பிரச்சனைகள். நல்லா இருக்கிற குடும்பத்துக்குள்ள பிரச்சனை, மாமியார் மருமகளுக்குள்ள ஒரு போராட்டம். மாமியாருக்கு தெரியல ஒரு தீமையின் கதவு திறக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி, மருமகளுக்கு திறக்கல ஒரு தீமையான கதவு திறந்திருக்குது என்று சொல்லி. அப்போது மாமியாருக்கு என்ன பண்ணுறாங்க, மருமகளை குறித்து ஒரு தவறான ஒரு காரியத்தை இவங்களுடைய இருதயத்தில் ஒரு பிக்சராக பிசாசு காண்பிக்கிறான். அவங்க அங்கே போகிறாங்க, இங்கே போகிறாங்க, இதை பண்ணுறாங்க, அதை பண்ணுறாங்க. இந்த எண்ணங்கள் எல்லாமே இவங்களுக்குள்ளே வந்துகிட்டே இருக்குது. ஆனால் இவங்க என்ன நினைக்கிறாங்க தெரியுங்களா, தேவன் தனக்கு தீர்க்க தரிசனமாக சொல்லி கொண்டிருக்கிறார் என்று சொல்லி இவங்க நினைக்கிறாங்க. அதன்படி இவங்க என்ன பண்ணுறாங்க, மருமகிட்ட போய் பேச ஆரம்பிக்கிறாங்க. தீமையின் கதவுகள் திறக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி ஒருவேளை அந்த மருமகளுக்கு அவங்க ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டிருந்துச்சுன்னா இந்த காரியத்தில் தப்பித்து கொள்வாங்க. இல்லைன்னா இவங்களுக்குள்ள ஒரு தீமையின் கதவு திறக்கப்படும். உடனே இவங்க அதை மாமியாருக்கு எதிர்த்து பேசுவாங்க.
பெரிய பிரச்சனை வரும். தேவ பிள்ளைகளுடைய குடும்பங்களில் விதமாக நடந்து கொண்டிருக்கிறது. அருமையான தேவ பிள்ளைகளே, நம்முடைய குடும்பங்களிலும் நம்முடைய சபைகளிலும் இவ்விதமான தாக்கத்தில் இருக்கிறதான அநேகர் இருக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு தங்களுடைய வாசல்கள் தீமையின் வாசல்கள் என்று சொல்ல தெரியல. தீமையின் வாசல்கள் திறக்கப்பட்டிருக்கிறதுனால தான் இத்தகைய கனவுகள், இத்தகைய காரியங்கள் என்னுடைய கண்களில் வந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லி அவங்களுக்கு தெரியல. தீமையின் கதவுகள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறது, நம்முடைய இருதயத்துக்குள்ள இருக்குது. தீமையின் கதவுகள் இருக்கிறபடினால்தான் அந்த மற்றவர்களை மன்னிக்க முடியாத அந்த கசப்போடு இருக்கிறோம். இவங்களுக்கு வேற வேலையே இல்லையா, வேற பேச்சே இல்லையா, வேற வார்த்தையே இல்லையான்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் கசப்பினாலே நிறைந்து இருக்கிறதான இருதயங்கள் இந்த இடத்துல அநேகருடைய இருதயங்களில் கசப்பு இருக்கிறது. அந்த கசப்பு வெளியேற்ற முடியாதபடிக்கு அந்த இருதயத்தின் வாசல்கள் அப்படி பூட்டப்பட்டு இருக்கிறது. வெண்கல கதவுகளை போல உங்களுடைய இருதயத்தின் கதவுகள் அடைக்கப்பட்டிருக்குமானால் தேவனுடைய வார்த்தை உங்களுக்குள்ளாக வராது. தேவனுடைய வார்த்தைகள் எவ்வளவுதான் எத்தனை பிரசங்கம் கேட்டாலும் உங்களுடைய வாழ்க்கையில் அந்த வார்த்தைகள் ஒரு மாற்றத்தையுமே கொடுக்காது. என கடினப்பட்டுக்கிற இருதயத்தை குறித்து ஆண்டவர் அந்த இருதயங்களை குறித்து சொல்றாரு. விதைக்கிற ஒருவன் விதைக்க புறப்படுகிறான். அவன் விதைக்கிற விதைகள், சில விதைகள் வழியருகிலே விழுகிறது, பறவைகள் கொத்தி கொண்டு போயிடுது. சில விதைகள் கடினமான பாறை இடத்துல இருக்கிறது, அங்கே மண் இல்லை, அதனால் வேர் கொள்ள முடியாமல் இருக்குது. சில இருதயங்கள் உலக கவலைகளினாலே நிரம்பி இருக்கிறது, அதனால் கொஞ்சம் வளர்ந்தாலும் அது என்ன பண்ணுது, அப்படியே நெருக்கி போட்டுருது. ஒரு சில விதைகள் தான், அதுவும் 30, 60, 100. தேவன் நம்மை 30, 60, 100க்காக தேவன் நம்மை தெரிந்து கொள்ளவில்லை. நம்முடைய இருதயம் அதிகமாக தேவ வல்லமையினால் நிரப்பப்பட்டிருக்குமானால், தேவனுடைய ஆவியானவரால் நிரப்பப்பட்டிருப்போமானால், நாம் கேட்கிறதான வசனங்கள் நம்முடைய வாழ்க்கையில் 100க்கு 100 நன்மைகளை கிடைக்கும். தேவனுடைய வார்த்தையில் வல்லமை இல்லாமல் போயிடுச்சா? அன்றைக்கி 100க்கு அதிபதி சொல்கிறாருல்ல, ஆண்டவரே நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லுங்கள் ஆண்டவரே, என் வேலைக்காரன் பிழைப்பான். 110க்கு கீழே எத்தனையோ பேர் இருந்தாங்க. ஒருத்தனை போன்னு சொல்கிறான், போகிறான். ஒருத்தன் வான்னு சொன்னால் வரான். இவன் என்ன, இவன் அப்பாயின்மெண்ட் ஆர்டர்லாம் இங்கே வாசிக்கிட்டு இருக்கிறான். ஆண்டவர்கிட்ட வந்து அவன் சொல்கிறான், ஆண்டவரே எனக்கு அதிகாரம் இருக்குது, 100க்கு அதிபதி, 100 பேருக்கு அதிபதியாக இருக்கிறேன். ஒருத்தனை போன்றான், போகிறான். ஒருத்தனை வானா வரான். ஆனால் என் வாயில் இருக்கிற வார்த்தைக்கு வல்லமை இல்லை. இப்போ நீங்கள் உங்கள் வாயினராக சொன்னதான வார்த்தை, என் வேலைக்காரன் பிழைக்கணும்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, என் வேலைக்காரன் பிழைச்சிடுவான் ஆண்டவரே. என் வார்த்தையில் வல்லமை இல்லாமல் இருக்குது, வெறுமையான வார்த்தையாக இருக்குது. நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லுங்கள், என் வேலைக்காரன் பிழைப்பான் என்று சொல்கிறான். இயேசு கிறிஸ்து சொன்னதின்படியே அந்த வேலைக்காரன் பிழைத்தானா இல்லையா? அப்போ அதே வார்த்தை தானே கர்த்தர் இந்த நாளில் நம்ம பார்த்து சொல்லிட்டு இருக்கிறாரு. ஏன் நம்ம வாழ்க்கையில் நடக்க மாட்டேனுது? ஏன் நம்முடைய வாழ்க்கையில் கடினமான காரியங்களாக இருக்கிறது? அடைக்கப்பட்டிருக்கிறதான இருதயம், இருக்கப்பட்டிருக்கிற இருதயம், பூட்டப்பட்டிருக்கிற இருதயம் வெண்கல கதவுகளினால் அடைக்கப்பட்டிருக்கிறது. அதனால் நீங்கள் எத்தனாயிரம் பிரசங்கம் கேட்டாலும், எத்தனாயிரம் விடுதலை செய்திகளை நீங்கள் கேட்டாலும் உங்களுடைய வாழ்க்கையில் விடுதலையே இருக்காதுங்க. அதுக்கப்புறம் நாமளே சொல்லுவோம், எப்போ பார்த்தாலும் இதே தான், அந்த ஆவின்னு சொல்லி ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனால் எங்கள் வாழ்க்கையில் இந்த ஆவிகளுடைய தொல்லைகள் மாறலையே. அது கூட நிறைய நேரத்தில் நமக்கு தெரியுது, ஆவிகளினால் வருகிறது என்று சொல்லி. நம் மனுஷர்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய யுத்தம் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் இருக்கிற மனுஷர்களோடு அல்ல. இப்போ அந்த மாமியாருக்கு அந்த கதவு திறந்துடுச்சு. அதனால் மருமகளை குறித்து தீமையான காரியங்கள் அவங்களுடைய கண்களில் பார்த்து கொண்டு இருக்குது. பிசாசு காண்பித்து கொண்டே இருக்கிறான். ஆனால் மாமியார் நினைக்கிறாங்க, கர்த்தர் எனக்கு ஒரு வரத்தை கொடுத்துருக்கிறாரு. அந்த குடும்பத்தில் அந்த அம்மாவுக்கு அந்த வரம் இருந்துச்சுன்னா, அந்த குடும்பத்தில் இருக்கிற மற்ற எல்லா தீமையான காரியங்களும் தெரியணுமா இல்லையா? குறிப்பிட்ட அந்த ஆத்மாவை குறித்து தான் இவங்களுக்கு வெளிப்பாடு வந்துக்கிட்டே இருக்குது. கண்ணை மூடி ஜெபம் பண்ணால் அந்த காரியம் தான் அவங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்குது. அவங்க வீட்டுக்குள்ளே நிறைய 7000 பிரச்சனை இருக்குது.
சந்ததியில் 1008 பிரச்சனைகள் இருக்கிறது. அதை குறித்தெல்லாம் இவங்களுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தாமல் பர்டிகுலராக இந்த ஆத்மா தான் இவங்க தான் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லி இவங்களுக்கு தொடர்ச்சியாக வந்துக்கிட்டே இருக்குது. ஒரு காரியத்தில் கண்ணு திறக்குது, இன்னொரு காரியத்தில் கண்ணு பூட்டி இருக்குமா? ஆண்டவர் சொன்னார்னா எல்லா காரியங்களையும் நம்முடைய வாழ்க்கையில் மறைந்திருக்கிற எல்லா தீமையான காரியங்களையும் வெளிப்படுத்துவார். அப்போ நம்ம ஜெபிக்க வேண்டியது மிகவும் அவசியமாக இருக்கிறது. நம்முடைய சரீரத்தில் வாசல்கள் இருக்கிறது. 2 கண்ணு வாசல் தான், 2 காது வாசல் தான், வாய் வாசல் தான், கை ஒரு வாசல் தான், கால் ஒரு வாசல் தான். தேவனுக்கு பிரியமில்லாத பாதைகளை நாங்கள் நடக்கும் பொழுது நம்முடைய கால்கள் தீமையின் வாசல்களுக்குள்ளாக நுழைந்து கொண்டிருக்கிறது. தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை இந்த கைகளினால் செய்யும் பொழுது என்னுடைய கைகளில் தீமையின் வாசல்கள் திறக்கப்பட்டிருக்கிறது. சிம்சோனை குறித்து பார்க்கும் பொழுது நம்ம வாசிக்கலாம் பாருங்க. நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் முதல் 3 வசனங்களை வாசிக்கலாம் பாருங்க. பின்பு சிம்சோன் காசாவுக்கு போய் அங்கே ஒரு வேசியை கண்டு அவளிடத்தில் போனான். அப்பொழுது சிம்சோன் இங்கே வந்திருக்கிறான் என்று காசா ஊராருக்கு சொல்லப்பட்டது. அவர்கள் காலையில் வெளிச்சமாகிற போது அவனை கொன்று போடுவோம் என்று சொல்லி அவனை வளைந்து கொண்டு ராம் முழுதும் அவனுக்காக பட்டண வாசலில் பதிவிருந்து ராம் முழுதும் பேசாதிருந்தார்கள். சிம்சோன் நடு ராத்திரி மட்டும் படுத்திருந்து நடுராத்திரியில் எழுந்து பட்டணத்து வாசல் கதவுகளையும் அதன் 2 நிலைகளையும் பிடித்து தாழ்பால்களோடு கூட பேர்த்து தன் தோளின் மேல் வைத்து எபிரோனுக்கு எதிரே இருக்கிற மலையின் உச்சிக்கு சுமந்து கொண்டு போனான். ஆனால் கர்த்தருடைய கிருபை இவன் மேலே இருந்துச்சு. இவன் ராத்திரி முழுசும் ஒரு வேசியினுடைய மடியில் படுத்துக்கிட்டு இருந்தவன் இவனுக்கு அந்த ஊரார் தீமை செய்யும்படியாக தீமையான திட்டங்களை தீட்டி கொண்டிருக்கிறாங்க. ஆனால் கர்த்தருடைய கிருபை அவன் மேலே இருந்துச்சு. அதனால நடுராத்திரியில் அவனை எழுப்பி இந்த மாதிரி உன்னை சுற்றிலுமா சத்துருக்கள் இருக்கிறாங்கப்பா, கதவை பேய்த்துக்கிட்டு நீ போ அப்படின்னு சொல்லிட்டார். அந்த இடத்துல இந்த தீமையின் கதவுகள் சிம்சோனுக்காக திறக்கப்பட்டது. பேதுருவை சிறைச்சாலையில் பூட்டி வைத்திருந்ததான தீமை கதவு அவனை அடுத்த நாள் கொலை பண்ணணும்னு சொல்லி ஏரோது திட்டம் பண்ணியிருக்கிறார். ஆனால் கர்த்தருடைய கிருபை பேதுருவின் மேல் இருந்ததினால ஒரு தேவ தூதன் வந்து அவனை தட்டி எழுப்பி அவனுடைய கைகளில் கால்களில் இருந்ததான சங்கிலிகள் எல்லாம் உடைக்கப்பட்டு சிறை கதவுகள் திறக்கப்பட்டு மெயின் கேட்டெல்லாம் திறந்து இவனை வெளியே கொண்டு வந்து விடுறாரு. எங்கேயும் ஒரு அற்புதம் நடக்குது, சிம்சோனுடைய வாழ்க்கையிலும் ஒரு அற்புதம் நடக்குது. காரணம், கர்த்தர் உண்மை உள்ளவர். அதனால தான் நம்முடைய வாழ்க்கையில் அநேக நன்மைகள் நடந்து கொண்டிருக்கிறது. நன்மைகள் நடக்கிறதே என்று சொல்லி நம்முடைய வழிகளெல்லாம் நியாயமானது என்று சொல்லி நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம். அது மிகவும் தவறான ஒரு காரியம். நியாயம் எது அநியாயம் எது என்று சொல்லி நமக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் நம்மை உணர்த்தி கொண்டிருக்கும் பொழுது, நம்முடைய இருதயத்தில் அக்கினி எப்பொழுதும் பற்றி எரிந்து கொண்டிருக்கும் பொழுது அவர் நமக்கு உணர்த்துவார். ஏதோ ஒரு சில நேரத்தில் உணர்த்துறாரு, ஒரு சில நேரத்தில் உணர்த்தாமல் போயிடுறாருன்னு சொல்ல முடியாது. இரவும் பகலும் நம்மை வழி நடத்தும்படியாக மேகஸ்தம்பமாய் அக்னி ஸ்தம்பமாய் இஸ்ரவேல் புத்திரரை வனாந்தரத்தில் வழி நடத்தி வந்ததான தேவன் நம்முடைய வாழ்க்கையிலும் இந்த வனாந்தரமான உலகத்தில் நம்மை வழி நடத்த அவர் போதுமானவராக இருக்கிறார். நிறைய தூங்குவீங்க, இந்த செய்தியை நீங்கள் கேட்கணும். தயவு செய்து தூக்கம் வந்தால் எழுந்து நின்று மூஞ்ச கழுவிட்டு வாங்க. எனக்கு இங்கேருந்து பார்த்தா தெரியுது, நிறைய பேருக்கு ஏதோ போர் அடிக்கிற மாதிரி இருக்குது. உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய பிரச்சனை மாறணும்னா இந்த செய்தியை நீங்கள் கேட்டு இதன்படி ஜெபிக்காமல் இருந்தால் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற போராட்டங்கள் ஒரு நாளும் முடிவுக்கு வரவே வராது. ஏதோ நான் உங்களை சும்மா எச்சரித்து சும்மா பொய் சொல்லிகிட்டு இருக்கிறேன்னு சொல்லி நினைக்காதீங்க.
ஆவியானவர் ஒரு நோக்கம் இல்லாமல் இந்த நாளில் இந்த வார்த்தையை நம்மளோடு பேசல. அடைக்கப்பட்டிருக்கிற தீமையின் வாசல்கள், வெண்கல கதவுகள் உடைக்கப்பட போகுது. இருப்பு தாழ்பாள்கள் முறிக்கப் போகிறது. கர்த்தர் நமக்கு முன்பாக போக போகிறார். இதுவரை நம்முடைய வாழ்க்கையில் இருந்ததான ஏற்ற தாழ்வுகள் எல்லாத்தையும் சரி செய்ய அவர் போதுமானவராக இருக்கிறார். சறுக்கலான பாதையிலே நடப்பது போல இருக்கிறீங்க. எப்போ சறுக்கி விழுவோமோன்னு பயத்தில் இருக்கிறீங்க. எப்போ இந்த தீமை நடக்குமோன்னு பயத்தில் இருக்கிறீங்க. என் கால் எப்போ சறுக்குமோன்னு நீங்கள் பயந்துட்டு இருக்கிறீங்க. அப்படிப்பட்டதான சூழ்நிலையில் நீங்கள் எங்கே இருக்கிறீங்க? கர்த்தர் சொல்கிறாரு, நான் உன்னை சறுக்கி விழுவதற்காக நான் உன்னை தெரிந்து கொள்ளலை. என் வலது கரத்தினால நான் உன்னை பிடித்து உன்னை தாங்கி உன்னை உயர்த்த போகிறேன். ஹல்லேலூயா. உன்னுடைய கால்களை நான் ஸ்திரமாக நிற்க பண்ண போகிறேன். உளையான சேற்றில் இருந்த அந்த உன்னை நான் தூக்கி எடுத்ததற்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. அந்த நோக்கத்தை நிறைவேற்றும்படியாக இந்த நாளிலே கர்த்தர் நம்மளோடு பேசிக்கிட்டே இருக்கிறாரு. தயவு செய்து தூங்காதீங்க. தூக்கம் வந்தால் நீங்கள் எழுந்து நின்று முகத்தை கழுவிட்டு வாங்க. அல்லனா கொஞ்ச நேரம் எழுந்து நின்று தேவனை துதிங்க. சொல்லப்படுகிற வார்த்தைகளை கேட்க முடியாதபடிக்கு சத்துரு உங்களுடைய இருதயத்தின் வாசல்களை அடைத்து வைத்திருக்கிறான். அதனால தான் தேவனுடைய வார்த்தைகள் வந்தாலும் அது உங்களுடைய வாழ்க்கையில் பிரயோஜனமில்லாத வார்த்தைகளாக இருக்கிறது. உங்கள் மேலே அப்படியே பறந்துக்கிட்டே போயிட்டே இருக்குது. எத்தனை ஆயிரம் தடவை ஆண்டவர் நம்மளோடு எச்சரிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. அதை நம்ம கொஞ்சம் கூட கேட்கறதே கிடையாது. உதாசீனப்படுத்தி கொண்டிருக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை அசட்டை செய்து கொண்டிருக்கிறோம். பிரச்சனை வரும் பொழுது மாத்திரம் தேவ சமூகத்தில் வந்து ஜெபிக்கிறோம். அதுவும் பிரச்சனை அதிகமாகி அது எங்கே வெளியே தெரிஞ்சிடுமோன்ற பயத்தில் நம்ம ஜெபம் பண்ணுறோமே வெளியே, மற்றபடி நமக்குள்ளே உருவாகி கொண்டிருக்கிற தீமையின் வல்லமைகளை நாம் இனம் கண்டு கொள்வது இல்லை. நம்ம எல்லாருக்குள்ளாகவே விதமான தாக்கங்கள் இருக்கிறது. அருமையான தேவ பிள்ளையே, கர்த்தர் இந்த நாளிலே நம்மை எச்சரித்து கொண்டிருக்கிறார். எரிகோ கோட்டை அது இடிந்து விழுந்துடுச்சு. எரிகோ கோட்டை இடிஞ்சு விழுந்த பிறகு யோசுவா அந்த இடத்துல ஒரு காரியத்தை அவர் சொல்கிறார். யோசுவாவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் பாருங்க. யோசுவா 6ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். அக்காலத்திலே யோசுவா இந்த எரிகோ பட்டணத்தை கட்டும்போது எழும்பும் மனுஷன் கர்த்தருக்கு முன்பாக சபிக்கப்பட்டிருக்க கடவன். அவன் அது அஸ்திபாரத்தை போடுகிற போது தன் மூத்த குமாரனையும் அதன் வாசல்களை வைக்கிற போது தன் இளைய குமாரனையும் சாக கொடுக்க கடவன் என்று சாபம் கூறினான். இப்போ அநேகருடைய வாசல்கள் சாபத்தினாலே நிரம்பி இருக்கிறது. இப்படி யோசுவா சொன்னதான வார்த்தை அது ஒரு நாள் நிறைவேறினது. 1 ராஜாக்களின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம் பாருங்க. 1 ராஜாக்கள் 16ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். அவன் நாட்களிலே பெத்தேல் ஊரானாகிய ஈயேல் எரிகோவை கட்டினான். கர்த்தர் நூனின் குமாரனாகிய யோசுவாவை கொண்டு சொல்லியிருந்த வார்த்தையின்படியே அவன் அது அஸ்திபாரத்தை போடுகிற போது அபிராம் என்னும் தன் மூத்த குமாரனையும் அதன் வாசல்களை வைக்கிற போது செகுப் என்னும் தன் இளைய குமாரனையும் சாக கொடுத்தான். ஏன் இந்த இடத்துல இந்த 2 பசங்களும் செத்து போயிட்டாங்க? அவனுக்கு தெரியல. யோசுவா கூறினதான சாப வார்த்தை இவனுக்கு தெரியல. இவன் அந்த இடத்துல கட்டி நான் அஸ்திபாரத்தை போடுறேன், வாசலை வைக்கிறான். இதுதான் தீமையான வாசல்கள். நம்முடைய வாசல்களில் விதமான சாபங்கள், மற்றவர்கள் சொன்னதான சாப வார்த்தைகள். மண்ணை தூக்கி விட்டுருப்பாங்க. உன் பிள்ளைங்களாம் இப்படியே போட்டோம் அப்படின்னுவாங்க. ஆனால் நம்ம ரட்சிக்கப்பட்டுட்டோம், ஞானஸ்நானம் எடுத்துட்டோம், தேவனுடைய ஆலயத்துக்கு வந்து ஆராதிட்டு இருக்கிறோம். ஆனால் அவங்க சொன்னதான சாப வார்த்தைகள் இன்னும் நமக்கும் அவங்களுக்கும் இடையில் ஒரு தொடர்பை வைத்து கொண்டிருக்கிறது. அதுதான் தீமையின் வாசல். அப்போ அந்த வாசல் உடைக்கப்பட வேண்டும், அந்த சாபங்கள் உடைக்கப்பட வேண்டும். இப்படி நமக்கு தெரியாது. நிறைய நேரத்தில் தெரியறதே இல்லை. என்ன செய்கிறாங்க, நம்முடைய தாத்தா பாட்டன் என்ன பண்ணாங்கன்னு தெரியாது. இதற்காக தான் நமக்கு இந்த எண்ணங்கள் வரும்பொழுதெல்லாம் நம்ம ஜெபித்து கொண்டே இருக்க வேண்டும்.
இடைவிடாமல் ஜெபிக்கணும். இதுக்கு தான் போராடி ஜெபிக்கணும். நம்முடைய ஜெபத்தை ஒரு நாளும் குறைச்சிடவே கூடாது. நிறைய பேர் ஒரு ஜெபம் பண்ணுறாங்க, கொஞ்சம் நடந்தவொன்னே அப்படியே விட்டுறாங்க, மறந்துடுறாங்க. இப்போ இந்த 21 நாட்கள் ஜெபம் பண்ணோம், பிசாசுடைய வல்லமைகள், அதிகாரங்கள், துரைத்தங்கள் எல்லாத்தையும் கட்டணும், பாவங்களை அறிக்கை செய்தோம், தேவனுடைய அந்த சிங்காசனத்தில் மேலே அமர்ந்திருப்போம் என்று சொல்லி நம்ம சொன்னோம். 7 நாட்கள் சொன்னோம். 7 நாட்கள் தீமையின் பலிபீடங்களை உடைச்சோம், பாவங்களை அறிக்கை செஞ்சோம், 7 நாட்கள் அதிகாரத்துக்குள்ளே வந்தோம். அந்த 7 நாட்கள் முடிஞ்ச 21 நாட்கள் முடிந்த பிறகு நம்ம மறுபடியும் அப்படியே அமைதலாக போயிட்டோமே. வெளியே போன பிசாசு என்னை வெளியேற்றினால், நீ இவ்வளோ நாளாக ஜாப் பண்ணிட்டு இருக்கிறல்ல, எனக்கும் ஒரு சான்ஸ் வரும், நான் உன் குடும்பத்துக்குள்ளே வந்து உன்னை மறுபடியும் நான் என்ன பண்ணுறேன் பாரு அப்படின்னு சொல்லி அவன் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறான். ஆனால் தான் 21 நாட்கள் ஜபம் பண்ண பின்பும் நம்முடைய வாழ்க்கையில் எந்த ஒரு முன்னேற்றமும் எந்த ஒரு அசைவும் இல்லாதபடிக்கு காணப்படுகிறது. அதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அப்போ நம்ம என்ன பண்ணுறது? 21 நாட்கள் அல்ல, என் வாழ்க்கை முழுவதும் ஆண்டவரே, என் ஆயுள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை உண்மையே நான் ஆராதிப்பேன். அந்த பாடலை பாடலாமா? அவரை தொடர்ந்து நம்ம ஆராதிக்க போகிறோம், தொடர்ந்து ஜெபிக்க போகிறோம். இந்த பாடலை பாடி ஒரு தீர்மானத்தை எடுக்க போகிறோம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். நாம் யாவரும் எழுந்து நிற்போமா? உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். என் நாட்கள் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், ஆராதிப்பேன். தாயின் கருவில் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தவர் நீரே. தாயினும் மேலாக அன்பு வைத்து நீர் எனக்காக தந்தீரே. தாயின் கருவில் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தவர் நீரே. தாயினும் மேலாக அன்பு வைத்து நீர் எனக்காக ஜீவன் தந்தீரே. என் நாட்கள் முடியும் வரை, ஹல்லேலூயா, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, ஹல்லேலூயா, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம்
சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், ஆராதிப்பேன். எத்தனை முறை இடறினாலும் அத்தனையும் மன்னித்தீரே. நன்மையும் கிருபையும் தொடர செய்து மீண்டும் நடக்க வைத்தீர். ஹல்லேலூயா. எத்தனை முறை கீழே விழுந்தாலும் நம்மளை மறுபடியும் தூக்கி எடுத்து நிறுத்தி நடந்த போதுமானவராக இருக்கிறார். நன்மையும் கிருபையும் தொடர செய்து மீண்டும் நடக்க வைத்தீரே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். பாவி என்னை என்று தள்ளிடாமல் அன்போடு அணைத்து கொண்டீரே. என்னையும் உம்மோடன் சேர்த்து கொள்ள எனக்காக மீண்டும் வருவீரே. பாவி என்று நம்மை தள்ளிவிடாதபடிக்கு அன்போடு நம்மை சேர்த்து கொண்டவர் அவர். ஹல்லேலூயா. என்னையும் உம்மோடன் சேர்த்து கொள்ள எனக்காக மீண்டும் வருவீரே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். தயவு செஞ்சு உட்காருவோம். இப்போ நம்முடைய நாட்கள் முடியும் வரை, நம்முடைய ஜீவன் பிரியும் வரை, என் மூச்சு அடங்கும் வரை ஆண்டவரை நான் ஓயாம துதிக்க போகிறேன், ஓயாம ஜெபிக்க போகிறேன். என் பிரச்சனை என் வாழ்க்கையிலிருந்து மாறணும். மாறிட்டாலும் புதுசாக எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னா நான் தொடர்ந்து ஜெபத்திலேயே இருக்கணும். நிறைய பேர் கொஞ்சம் காரியம் மாறின உடனே அப்படியே உட்காந்துருவோம், அப்படியே மாறிடுவோம், அப்படியே அனலும் இல்லாமல் குளிர் இல்லாமல் போயிடுவோம். ஒரு காலத்தில் அப்படியே தகித்து கொண்டு இருந்தோம், ஜெபத்தில் இருந்தோம். ஆனால் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் இருக்கிறது.
அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் இருக்கும் பொழுது தேவன் சொல்கிறாரு, உன்னை நான் என் வாயிலிருந்து வாந்தி பண்ணி போடுவேன். தேவன் நம்மளை வாந்தி பண்ணி போடணுமா? இரவும் பகலும் அவருக்காக எழும்பி தேவ சமூகத்தில் நம்ம இருக்க வேண்டியது மிகவும் அவசியமான ஒரு காரியமாக இருக்கிறது. இந்த படுக்கையில் எழும்பும் பொழுது சில நேரத்தில் உங்களுக்கு ஒரு உற்சாகத்தின் ஆவி வந்துடும். எழுந்த உடனே காலையில் எழுந்து துதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு எழுந்திருப்பீங்க. அந்த இடத்துல தீமையின் வாசல்கள் அடைக்கப்பட்டிருக்கிறது, நன்மைக்குரிய தேவனுடைய வாசல்கள் திறக்கப்பட்டிருக்கிறது. அதனால தான் நீங்கள் எழுந்த உடனே துதிக்க ஆரம்பிச்சிட்டீங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் ஜெபம் பண்ணணும் தாங்க நினைக்கிறேன், ஆனால் முடியாமல் போயிடுது. ஏன் முடியாமல் போயிடுது? உங்களுடைய வாழ்க்கையில் தீமையின் வாசல்கள் திறக்கப்பட்டிருக்கிறது. அதுதான் எழுந்திருக்கிறது பொழுது உங்களை மறுபடியும் போட்டு கீழே போட்டு அமுத்திடுது. நிறைய பேர் அப்படியேப்பட்டதான கஷ்டத்தில் நீங்கள் சிக்கி கொண்டு இருக்கிறீங்க. எந்திரிக்கலான்னு எந்திரிப்பீங்க, பிசாசு டக்குன்னு குத்திட்டுருவாங்க. அந்த நேரத்தில் உங்களால் பார்க்க முடியல, உங்களுடைய கண்கள் அடைக்கப்பட்டிருக்கும், தூக்கத்தினால் உங்களுடைய கண்கள் நிரம்பி இருக்கும். ஆனால் எழுந்திருக்க முடியாதபடிக்கு அப்படி இருக்குது. என்னுடைய வாழ்க்கையில் அப்படி நிறைய நேரத்தில் நடந்திருக்குது. ஜெபம் பண்ணாலும் எழுந்திரிப்பேன், அப்படியே ஏதோ ஒன்று பிடிச்சி தள்ளுற மாதிரி இருக்கும். அதையும் உதறி விட்டு நான் எழுந்து ஜெபம் பண்ணணும்னு வந்தேன்னா என்னுடைய வாழ்க்கையில் ஒரு ஜெப ஆவியை ஆண்டவர் ஊற்றுவார். உங்களுக்கு அப்படிப்பட்ட அனுபவம் இருக்கான்னு தெரியல, ஏன் வாழ்க்கையில் இருந்திருக்குது. அப்படிப்பட்டதான ஜெப நேரங்களுக்காக நான் கர்த்தருக்கு நான் ஸ்தோத்திரிக்கிறேன். எப்பொழுதும் என் வாழ்க்கையில் அந்த ஜெப நாட்கள் நேரங்கள் மாறக்கூடாதுன்னு சொல்லி தான் என்னுடைய இருதயத்தில் ஒரு வாஞ்சை இருக்கிறது. அதற்காக தான் நான் போராடிக்கிட்டே இருக்கிறேன். ஆண்டவரே, நீங்கள் கொடுத்த அந்த ஜெப ஆவி என் வாழ்க்கையிலிருந்து அவிந்து போகக்கூடாது ஆண்டவரே. என்னுடைய அக்கினி எப்பொழுதும் இரவும் பகலும் பற்றி எரிந்து கொண்டே இருக்கணும். உங்களுடைய பலிபீடத்தில் அக்கினி இரவும் பகலும் பற்றி எரிய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். உங்களுடைய அக்கினி அவிந்து போகக்கூடாது. பிசாசு தீமையான அக்கினி ஆஸ்திரங்களை அனுப்பி உங்களுக்குள்ளே எரிந்து கொண்டிருக்கிற அக்கினியை அவித்து போடும்படியா அவனும் நிறைய அம்புகளை உங்களுக்கு எதிராக போய் அனுப்பிக்கிட்டே இருக்கிறான். ஒரு சிலர் அதிலிருந்து விடுதலை பெற்றிருக்கிறோம், ஒரு சில நேரங்களில் மறுபடியும் கீழே விழுந்துடும். நம்ம பாடின பாட்டுப்படி எத்தனை முறை விழுந்தாலும் அத்தனையும் மன்னித்து நம்மை தூக்கி எடுத்து நிறுத்த நம்முடைய தேவன் போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய கரத்தில் நம்ம தாழ்த்தி ஒப்பு கொடுத்தோம். ஆண்டவரே, என்னை மறுபடியும் எடுத்து நிறுத்துங்க ஆண்டவரே, அந்த ஜெப ஆவியை நீங்கள் எனக்கு தாங்க ஆண்டவரேன்னு சொல்லி. இன்னும் சிலருடைய தலைகளில் உஷ்ணமாக இருக்கிறத நீங்கள் உணருவீங்க. நல்ல குளிர்ச்சியான அறையில் ஏசி ரூமில் இருந்தாலும் சிலருடைய தலைகள் அப்படி உஷ்ணமாக இருக்கும். இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் தீமையான வாசல்கள் திறந்திருக்கிறது என்று சொல்லி அர்த்தமாக இருக்கிறது. நிறைய பேருடைய வாழ்க்கையில் தற்கொலை எண்ணம் உண்டாயிருக்கும். இரவு நேரத்தில் நடந்ததான சில காரியங்கள், சொப்பனங்களில் வந்ததான காரியங்கள், நம்ம காலையில் எழுந்து நம்ம பேசாமல் இனிமேல் உயிரோடு இருக்கக்கூடாது, செத்து போயிடணும்னு நினச்சிருக்கிறோம். நிறைய பேர் ஊரை விட்டு போயிடணும்னு நினச்சிருக்கிறோம். இந்த ஊரில் இருந்தால் தான் நமக்கு பிரச்சனை, எங்கேயாவது போயிட்டால் தப்பித்துக்கொள்ள, எங்கே போனாலும் விடாது. கடந்த வாரத்தில் ஒரு அருமையான ஒரு கணவன் மனைவி தட்டாஞ்சாவடிலேருந்து பக்கத்துலேருந்து வந்தாங்க. ஆராதனை முடிஞ்ச பிறகு வந்தாங்க. அவர் சொல்கிறாரு, ஏதோ என் மனைவிக்கிட்ட ஏதோ ஒரு அஸ்தாவி மாதிரி இருக்குதுன்னு. ஆனால் அந்த அம்மா ஒத்துக்கவே மாட்டேன்றாங்க. என் பிள்ளையை கொண்டு போய் சேர்த்தேன், அது படிக்கலை, அதனால தான் எனக்கு இப்படி இருக்குது. அப்போ நான் இயேசுவை பற்றி சொல்லும் பொழுது, நாங்கள் ஏற்கனவே ஆராய்ச்சிட்டு இருக்கிறோம், அதெல்லாம் விட்டுட்டு நாங்கள் வர முடியாது அப்படின்னாங்க. பின்ன அப்போ எதுக்குமா இங்கே வந்தீங்க அப்படின்னு. இங்கே போனால் ஒரு விடுதலை கிடைக்கும்னு நினச்சி வந்தோம். சரி, ஆண்டவர் விடுவிக்க போதுமானவராக இருக்கிறாரு, அதுக்கு நீங்கள் என்ன பிராயசத்தம் பண்ண போகிறீங்க? உங்கள் பொண்ணையோ பொருளையோ வேறு எதையும் அவர் கேட்கல, உங்களுடைய குடும்பத்தை, உங்களுடைய ஆத்மாவை ஆண்டவர் கேட்குறாரு. அதை ஆண்டவர்கிட்ட கொடுப்பீங்களா அப்படின்னு.
அந்த சகோதரர் ஓரளவுக்கு ஒத்துக்கிற மாதிரி இருக்கிறாரு. ஆனால் அந்த அம்மா அவர் அப்படியே பார்த்துக்கிட்டே அப்படி சொல்லுது. அப்போ அந்த அம்மாக்குள்ள ஒரு பெரிய ஒரு டேஞ்சரஸான ஒரு ஸ்பிரிட் இருக்கிறத என்னால் உணர முடிஞ்சுது. அப்போ அதுதான் அவங்கள தடை பண்ணிக்கிட்டே இருக்குது. அவங்க சொல்கிறாங்க, நாங்கள் வேறு ஊருக்கு போகலான்னு இருக்கிறோம், எங்கள் அம்மா ஊருக்கு போகலான்னு இருக்கிறோம். இங்கே இருந்தால் தான் அப்படி இருக்குது, மாமனார் மாமியார் வீட்டில் இருந்தால் எனக்கு இப்படி இருக்குது, எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிடலான்னு இருக்கிறேன். தீமையான ஆவி அவங்கள நடத்திக்கிட்டே போகுது. அம்மா வீட்டுக்கு போ, அங்கே போய் இன்னும் பெரிய அங்கே இருக்கிறதான சத்துருவின் வல்லமைகளெல்லாம் உன்னை பிடிச்சிக்கிட்டு உன்னை ஒன்றுமில்லாமல் மாற்றி போட்டுரும். நான் அவங்கக்கிட்ட நான் அதை சொல்லலை. சரி மேம், சும்மா ஒரு சின்ன ஜெபம் பண்ணிட்டு விட்டுட்டேன். அப்போது அவங்களுக்கு அதுலேருந்து வெளியே வரத்துக்கு விருப்பமே இல்லை. தீமையின் கதவுகள் அவங்களுடைய எல்லைகளுக்குள்ளாக திறக்கப்பட்டிருக்கிறது. அதுதான் அவங்களை அப்படி வழி நடத்திக்கிட்டே இருக்குது. தேவனுடைய வார்த்தை உள்ளே போக முடியல. இப்போ நம்முடைய வாழ்க்கையிலுமே நிறைய தேவனுடைய வார்த்தையை கேட்குறோம். அந்த எல்லா தேவனுடைய வார்த்தையும் நம்முடைய வாழ்க்கைக்குள்ளே போகுதானா? இல்லை. ஏதோ 100 வார்த்தை கேட்டால் ஒரு 10 வார்த்தை போகுது. அதுவும் 10 வார்த்தை ஆசீர்வாதத்துக்குரிய வார்த்தைகளை மாத்திரம் தான் பெற்றுக்கொள்கிறோம். கொஞ்சம் எச்சரிக்கிற மாதிரி, கொஞ்சம் கண்டிக்கிற மாதிரி இருக்கிற வார்த்தைகள் வந்து இது வேண்டாம், இது தேவையில்லை அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிடுறோம், காதுகளை விட்டு அப்புறப்படுத்திடுறோம். இதுதான் உங்களுடைய வாழ்க்கையில் தீமையின் வாசல்கள் திறக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி அர்த்தம். தேவ சமூகத்தில் நம்ம இதற்காக இடைவிடாமல் நம்ம ஜெபிக்க வேண்டியது மிகவும் அவசியமாக இருக்கிறது. சில நேரத்தில் ஏதோ உங்கள் மேலே தூக்கத்தில் ஏதோ உங்கள் மேலே போட்டு அழுத்துற மாதிரி இருக்கும். தூக்கத்தில் யாரோ போட்டு மேலே போட்டு அமுத்துற மாதிரி இருக்கும். தீமையின் வாசல்கள் திறக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி அர்த்தம். உங்களுடைய தீமையின் வாசல்களை நீங்கள் மூடலன்னு சொன்னால், காலையில் எழுந்த உடனே அதை வெளியே ஏற்றணும். என் மேலே அமுக்கி எனக்குள்ளே பூந்திருக்கிற பொல்லாத பிசாசை இயேசுவின் நாமத்தினால என்னை விட்டு வெளியே போ. நான் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறேன், எனக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார், என் மேலே உனக்கு ஆளுகை இல்லை அப்படின்னு சொல்லி அந்த கனவை கேன்சல் பண்ணணும். கனவில் காணப்படுகிற எல்லா காரியங்களும் ஒரு விதைகளாக இருக்கிறது. அது விதைக்கப்படும் பொழுது அதற்குரிய தீமையான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும். ஒரு சில நேரத்தில் உடனடியாக வராது, சில வருடங்கள் ஆகலாம். அது பெரிய மரமாக வரப்போகுது. அதனால் என்ன பண்ணணும்னா, அது உடனே வராது. சின்ன கொடியெல்லாம், சின்ன அந்த நெல்லெல்லாம் போட்டால், இந்த ஆரியெல்லாம் போட்டால் ஒரு சில நாட்களில் முளைச்சிட்டு வந்துடும். ஆனால் பெரிய மரம் இருக்குது பாருங்கள், அது அவ்வளோ சீக்கிரம் முளைக்காது. கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே வந்துக்கிட்டே இருக்கும். அதுதான் நம்முடைய வாழ்க்கையில் தேவையில்லாத பலவீனங்களை நமக்கு கொடுத்து கொண்டு இருக்கிறது. ஆகவே இந்த தீமையின் வாசல்கள் அடைக்கப்பட வேண்டும். சில நேரத்தில் நம்முடைய உணவுகளில் ஏதோ ஒரு முடி இருக்கிற மாதிரி தெரியும். தீமையின் வாசல்கள் திறக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி அர்த்தம். நிறைய பேருக்கு கண்ணை திறந்தாவே ஏதோ பாம்பு கூட்டுக்குள்ளே இருக்கிற மாதிரி இருக்கும், யாரோ உள்ளே வர மாதிரி இருக்கும், அவங்க பேரை சொல்லி கூப்பிடுற மாதிரி இருக்கும். தீமையின் வாசல்கள் திறக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி அர்த்தம். இதெல்லாம் நம்ம உடனே வெளியேற்றி திறக்கப்பட்டிருக்கிற வாசல்கள் அடைக்கப்பட வேண்டும். அடைக்கப்பட்டிருக்கிற நன்மைக்குரிய வாசல்கள் இயேசுவின் நாமத்தினாலே திறக்கப்படும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் தீமையின் வாசல்களின் வழியாக உள்ளே நுழைந்திருக்கிற எல்லா சத்துருவின் வல்லமைகளை நம்மை விட்டு வெளியேற்றும்படியாக தேவன் போதுமானவராக இருக்கிறார், கிருபையுள்ளவராக இருக்கிறார், இரக்கமுள்ளவராக இருக்கிறார். ஆனால் நம்ம அதை உணர முடியாதபடிக்கு நம்முடைய கண்கள் அடைக்கப்பட்டிருக்கிறது. இல்லைன்னா கனவுல நிறைய மிருகங்கள் துரத்துவது போல இருக்கலாம். வீணா அங்கேயும் இங்கேயும் அலையிற மாதிரி விடிய அலைஞ்சிக்கிட்டே இருப்பாங்க சிலவங்கெல்லாம். தூக்கத்தில் முழிச்சு பார்த்தா மூச்செல்லாம் இறைக்கும். ஏன்னா ஒடியாந்துருப்பாங்க. பிசாசு துரத்துற மாதிரி, யாரோ ஒருத்தன் துரத்துற மாதிரி இருக்கும். கனவுல மூச்சு இறைக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இதெல்லாம் யாருமே நம்புறதே கிடையாது. நம்பினாலும் சரி, நம்பலனாலும் சரி, இதுதான் நடந்து கொண்டு இருக்கிறது. இதுதான் உலகத்தில் இருக்கிறதான தீமையின் வாசல்களாக இருக்கிறது. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், தீமையின் வாசல்களை நாம் அடைக்கப்படும்படியாக நம்ம சொல்லி ஜெபிக்க வேண்டியது மிகவும் அவசியமாக இருக்கிறது. 7 விதமான தீமையின் வாசல்களை நான் உங்களுக்கு சொன்னேன். அதில் முதலாவது தீமையின் வாசல் நம்முடைய வாழ்க்கையில் தீமையின் பலிபீடங்கள்.
நம்முடைய முற்பிதாக்கள் கட்டினதான, தாத்தா பாட்டன் கட்டினதான தீமையின் பலிபீடங்கள் நம்முடைய வாழ்க்கையில், குடும்பத்தில் செயல்பட்டு கொண்டு இருக்கிறது. ஒருவேளை நீங்கள் அதுலேருந்து வெளியே வந்துட்டீங்க. சில வீடுகளில் பார்த்திங்கன்னா, சில நிலங்களிலெல்லாம் சில பலிபீடங்கள் இருக்கும். பண்டிகைக்கு எல்லாரும் ஒன்றா வந்து அந்த இடத்துல பலி செலுத்துவாங்க. அது உயிர் பெற்றுடும் மறுபடியுமா. நீங்கள் வெளியே வந்துட்டீங்க, அதை நினைக்கல, அதை ஆராதிக்கலை, ஆனால் அது உங்களை பின்தொடர்ந்து வரும். அப்போ நம்ம என்ன பண்ணணும்? ஜெபத்தில் விழித்திருந்து அந்த காரியங்களெல்லாம் சொல்லி, எதெல்லாம் நமக்கு மறைஞ்சிருக்குதோ அது எல்லாத்தையும் ஆண்டவர் வெளிப்படுத்த போதுமானவராக இருக்கிறார். அதை நம்ம ஜெபிக்கணுங்க. ஜெபிக்கலைன்னா நிச்சயமாக நம்ம அதை கீழே விழுந்து போயிடுவோம். தீமையின் பலிபீடங்கள் இருக்கிறது. தகப்பன் வீட்டு வழியாய், தாய் வீட்டு வழியாய் வந்ததான தீமையின் பலிபீடங்கள், அது மேலே செலுத்தினதான பொருத்தனைகள், வேண்டுதல்கள், இரத்த பலிகள், இது எல்லாமே இன்னும் ஆக்டிவேஷனில் இருக்குது. அதெல்லாம் முறிக்கப்பட வேண்டும். முறிந்து போக முடியாத ஜெபிக்கணும். இதை சும்மா ஒரு நாள் 2 நாள் செய்கிறதுனால முடியாது. ஏன்னா நீங்கள் வந்துட்டீங்க, ஆனால் உங்களுடைய சொந்தக்காரங்க இன்னும் அது மேலே பலி செலுத்திக்கிட்டே இருக்கிறாங்க. அவங்க ஆதியில் செஞ்ச ஜெபம், ஆண்டவரே எங்கள் குடும்பத்தை உனக்கு கொடுக்குறேன், உனக்கிட்ட ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லி அவங்க ஜெபம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அந்த குடும்பத்தில் நீங்களும் ஒருத்தர் தானே. என்னதான் நீங்கள் ரட்சிக்கப்பட்டு வெளியே வந்தாலும், கிறிஸ்துவ பேரை வைத்து கொண்டாலும், ஞானஸ்நானம் எடுத்துக்கொண்டாலும், நீங்கள் அந்த குடும்பத்துக்கு உரியவர்கள் தானே. அப்போ உங்களுடைய அஸ்திபாரம் அந்த இடத்துல இருக்கிறது. அது மூலமாக அவங்களை தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது. அப்போ எப்போல்லாம் உங்களுக்கு நேரம் வருதோ, எப்போல்லாம் உங்களுக்கு என்ன வருதோ, அப்போல்லாம் அந்த தீமையின் பலிபீடத்தை நீங்கள் என்ன பண்ணிகிட்டே இருக்கணும்? உடைத்து போட்டு கொண்டே இருக்க வேண்டும். அப்போ தான் அதுலேருந்து நீங்கள் தப்பிக்க முடியுமே ஒழிய, மற்றபடி சும்மா ஒரு நாள் 2 நாள், 1 மாதம் 2 மாதம் ஜெபம் பண்ணுறதுனால தீமையின் பலிபீடங்களை உடைக்க முடியாது. இதுதான் ஒரு வாசலாக இருக்கிறது. ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் 16, 17 வசனங்களை வாசிக்கும் பொழுது, யாக்கோபு பிரயாணம் பண்ணி வழியில் சூரியன் அஸ்தமிக்கிறது, அதனால் தூங்குறாரு. அங்கே அவருடைய தாத்தா இருக்கிறார் பார்த்தீங்களா, ஆபிரகாம். அவர் அந்த இடத்துல ஒரு பலிபீடத்தை கட்டியிருந்தார். ஆனால் அந்த பலிபீடத்து மேலே தேவ தூதர்கள் ஏறுவதும் இறங்குகிறதுமாக இவர் கனவு கண்டார். ஒருவேளை தாத்தா கட்டின பலிபீடம் தீமையின் பலிபீடமாக இருந்திருந்தா, அந்த இடத்துல தேவ தூதர்கள் ஏறுகிறது இறங்குறதையுமா பார்க்காம, பிசாசுடைய தூதர்கள் ஏறுவது இறங்குவதையுமா யாக்கோபு பார்த்துருப்பார். அப்போது ஆபிரகாம் கட்டினதான பலிபீடம் தேவனுக்கு பொருத்தனை பண்ணி அவர் வேண்டுதல் பண்ணி ஜெபம் பண்ணார். ஆனால் அந்த இடத்துல தேவ தூதர்கள் ஏறுவதும் இறங்குகிறதுமாக இருந்தது. ஆபிரகாம் ஒருவேளை பிசாசுடைய வல்லமையினால் ஆட்கொள்ளப்பட்டு அதை அடிமைத்தனத்தினால் அவர் அதுக்கு செஞ்சுக்கிட்டு இருந்திருந்தா, அந்த இடத்துல யாக்கோபுக்கு கனவில் நிச்சயமாக பிசாசு ஏறுவதும் இறங்குகிறதுமாக தான் அவருக்கு தெரிஞ்சிருக்கும். வேஷம் போட்டுக்கிட்டு வந்திருப்பான் தேவதூதன் மாதிரி. ஏன்னா அந்த கடைசி நாட்களில் தேவ பிள்ளைகளை வஞ்சிக்கும்படியாக சத்துரு ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்து கொண்டிருக்கிறான். அதனால தான் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஆவிகளை பகுத்தறியக்கூடிய கிருபையை ஆண்டவர்கிட்ட கேட்கணும். எல்லாரும் தீர்க்க தரிசனம் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் எல்லாருக்கிட்டையும் நம்ம தலையை விட்டோம்னா நம்ம தலை மேலே பிசாசுடைய ஆவி தான் வந்துடும். அதனால் எங்கே போனாலும் ரொம்ப ஜாக்கிரதையாக ஜெபம் பண்ணிட்டு போங்க. கூட்டங்களுக்கு போக வேண்டாம்னு சொல்லலை, கூட்டங்களுக்கு போகும்பொழுது ஜெபம் பண்ணிட்டு போங்க. அங்கே என்ன ஆவிகள் வருகிறது என்று சொல்லி நமக்கு தெரியாது. பொதுவாக பிசாசிலிருந்து விடுதலை பெறும்படியாக நிறைய பேர் அந்த ஜெபத்துக்கு வந்திருப்பாங்க. நாம் அங்கே போய் ஜெபம் பண்ணுவோம். எனக்கு தெரிந்து நான் ஒரு கூட்டத்துக்கு போயிருந்தேன். ஒரு தீர்க்கதரிசிகள் பாடசாலை என்று சொல்லி ஒரு 10 நாள் ஒரு கேம்ப் ஒன்று நடந்தது. அதுக்கு நான் போயிருந்தேன். கோயம்புத்தூரில் நடந்தது. அங்கே போகும்பொழுது தீர்க்கதரிசிகளுக்காக பயிற்சி கொடுத்து கொண்டே இருந்தாங்க. அந்த இடத்துல வந்ததான சிலருடைய அந்த கூட்டம் முடியும் பொழுது அவங்கக்கிட்ட போய் ஜெபம் பண்ணணும். அங்கே போகிறவங்க எல்லாமே நானும் போய் அவங்கக்கிட்ட ஜெபம் பண்ணணும். அப்போது அதில் ஒரு குறிப்பிட்ட மனுஷனை நான் பார்த்துட்டே இருக்கிறேன். எனக்கு என்னமோ அவருக்குள்ளே இருக்கிறதான அந்த ஆவியினுடைய தாக்கம் எனக்கு ஒரு வித்தியாசமாக தெரிஞ்சுக்கிட்டே இருந்துச்சு. அவர் என்னை பார்த்துக்கிட்டே இருந்தார். அதுக்கப்புறம் சாப்பிட்ற நேரத்தில் அவர் எனக்கு முன்னாடி தான் வந்து உட்காந்துருந்தார். அப்போ நான் அவரை பார்த்துட்டே இருந்தேன். சாப்பிடல. அவர் என்ன பண்ணார், அந்த இதெல்லாத்தையும் உதறி போட்டுட்டு அந்த இட்லியெல்லாம் இருந்துச்சு எல்லாத்தையும் கை கழுவி விட்டு வேகமாக போயிட்டார். நானும் சாப்பிட்டுட்டு அவருக்கு பின்னாடியே போனேன்.
போனால் அந்த இடத்துல எங்களுக்காக தங்குவதற்காக ரூமெல்லாம் ஒதுக்கி வச்சுருந்தாங்க. அதில் அவர் போகிற ரூமு, அந்த ரூமில் கதவு பூட்டப்பட்டிருந்தது. அந்த கதவில் ஒரு கண்ணாடி போடப்பட்டிருந்தது. இவர் போன உடனே வேகமாக அந்த கண்ணாடி அப்படி உடைச்சார். அதுதான் தெரியும். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்தில் அவரை ஒரு ஆம்புலன்ஸில் வச்சு கூட்டிகிட்டு போயிட்டாங்க. இவர் தான் என் தலையில் கை வச்சு ஜெபம் பண்ணணும்னு அவர் பிரித்து விட்டுருந்தாங்க. இன்னும் ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டே இருந்தார். இப்போ நான் அவர் கையில் ஜெபம் பண்ணியிருந்தேன்னு வச்சுங்க, ஆனால் என் தலையில் கை வைக்கணும்னு வந்தார். ஆனால் அவரால் வைக்கவே முடியல. அப்படி வைக்கிற மாதிரி வந்துட்டு எப்படி போயிட்டே இருந்தார். அப்போது இந்த ஜெபம் பண்ணுகிற இடங்களில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணுங்க. தீமையின் வாசல்கள் நிறைய அந்த இடத்துல திறக்கப்பட்டிருக்கும். எல்லா கூட்டத்திலையும் நம்ம போகும்பொழுது பரிசுத்தத்தோட தேவனுடைய சமூகத்தில் இருக்கணும். அதனால தான் நம்ம எல்லா கூட்டங்களுக்கும் போகும்பொழுதும் அதிகமாக ஜெபிச்சுட்டு போங்கன்னு சொல்கிறது. எந்த கூட்டத்துக்கும் போக வேணாம்னு சொல்லலை, ஆனால் போகும்பொழுது ஆயத்தத்தோடு போங்க. அந்த டிசைனிங் ஸ்பிரிட் உங்களுக்கு இல்லைன்னா நிச்சயமாக சிக்கிக்கொள்ளுவீங்க. இப்போ இப்படிப்பட்டதான ஆவிகள், அந்த ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்து கொண்டு இந்த நாட்களில் நிறைய ஆவிகள் கிரியை செய்து கொண்டு இருக்கிறது. அதை குறித்து நமக்கு ஒரு உணர்வு இல்லாமல், ஒரு தெளிவு இல்லாமல் இருந்தோம்னா நிச்சயமாக இப்படிப்பட்டதான காரியங்களுக்குள்ளாக நாம் மாட்டிக்கொள்ளுவோம். இந்த பலிபீடங்களில் சிக்கிக்கொண்டு இன்றைக்கும் சிறைப்பட்டிருக்கிற சிறைவாசிகள் நிறைய பேர் உண்டு. சில வீடுகளில் சாமி அறைன்னு ஒன்று வச்சுருப்பாங்க. அங்கே எல்லாமே அசுத்தாவிகள் தான் இருக்கும். அது ஒரு பலிபீடம். அதனால் நீங்கள் ஒரு வேளை குடி மாற்றி ஒரு வேளை வீட்டுக்கு வாடகைக்கு போகிறீங்க அப்படின்னா அங்கே இருக்கிற அந்த சாமி ரூமு அதெல்லாம் இருக்கும். அதெல்லாம் நல்லா ஜெபம் பண்ணுங்க. நீங்கள் பாட்டுக்கு போயிட்டு அப்படியே படுத்துட்டு இருந்தீங்கன்னா அங்கே இருக்கிற ஆவியெல்லாம் உங்கள் மேலே வந்து இறங்கும், உங்களுக்கு தாக்கத்தை கொடுக்கும், உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகளை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும். அதனால் வாடகை வீட்டில் இருக்கிறவங்க நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அவங்க அஸ்திபாரத்தில் என்ன போட்டாங்கன்னு தெரியாது. அவங்க அஸ்திபாரத்திலேருந்து பின்தொடர்ந்து வருகிறதான சில தீமை செய்கிற வல்லமைகள் இருக்கிறது. அதுதான் அநேக குடும்பங்களுக்குள்ளாக இன்னைக்கு தீமையான காரியங்களை செய்து கொண்டு இருக்கிறது. இதை உணர முடியாதபடி அநேக சிறைப்பட்டு விடுவிக்கப்பட முடியாதபடிக்கு சிக்கி கொண்டிருக்கிறதான குடும்பங்களை எனக்கு தெரியும். ஆகவே நீங்கள் இந்த சிறை கதவுகளை உடைக்கும்படியாக, ஏன்னா சிறைப்பட்டவர்களை விடுதலையாக்கும்படியாக தான் இயேசு கிறிஸ்து வந்தார். அது நியாயப்படி சிறைப்பட்டவர்களை விடுதலையாக்க கூடுமா அப்படின்னு வசனம் சொல்கிறார். அவனை சிறைப்பிடிப்பதற்கு ஒரு நியாயம் உண்டு. நியாயத்தின்படி தான் அவன் சிறைப்பிடிக்கப்பட்டிருக்கிறான். நியாயத்தின்படி பட்டிருந்தாலும் அந்த சிறையிலிருந்து வெளியே கொண்டு வர நம்முடைய தேவன் போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமாம், நீங்கள் எத்தனை பேர் உணர்றீங்கன்னு தெரியல. நியாயப்படி நீங்கள் சிறைப்பட்டிருந்தாலும் கர்த்தர் உங்களை அந்த சிறையிலிருந்து வெளியே கொண்டு வர அவர் போதுமானவராக இருக்கிறார். நம்ம ஒன்று செய்யணும். ஆண்டவரே, என் வாழ்க்கையில் காணப்படுகிற இந்த சிறையிலிருந்து நான் வெளியே வரணும். இது என் வாழ்க்கையில் காணப்பட்ட சில நான் செய்த தவறுகள், என்னுடைய வாழ்க்கையில் காணப்பட்ட சில குறைவுகளினால் நான் சிறைப்பிடிக்கப்பட்டிருக்கிறேன். நியாயத்தின்படி பட்டால் என்னை யாராலையும் விடுவிக்கவே முடியாது. ஆனால் நீங்கள் இருக்கிறீங்க ஆண்டவரே. நீதியின் சூரியனாகிய நீர் என்னுடைய வாழ்க்கையில் வந்து நியாயப்படி சிறைப்பட்டிருக்கிறதால என்னை விடுவிக்க நீங்கள் போதுமானவராக இருக்கிறீங்கன்னு சொல்லி நம்ம ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமாகவே நம்முடைய சிறையிருப்பை மாற்றுவார். ஹல்லேலூயா. இது முதலாவது. ரெண்டாவது, தீமையின் வாசல் பொருத்தனைகளும் உடன்படிக்கைகளும். அந்த அஸ்திபாரத்தின் மேலே நீங்கள் செலுத்தியிருக்கிற பொருத்தனைகள், உடன்படிக்கைகள், அது உங்களுக்கு ஒரு வாசலை திறக்கிறதாக இருக்கிறது. தீமையான பொருத்தனைகளை தான் நம்ம செய்திருந்தோம், தீமையான பலிகளை தான் நம்ம போட்டிருந்தோம். ஆண்டவருக்கு வரத்துக்கு முன்னாடி நீங்கள் பொங்கலில் உங்கள் குடும்பத்துக்கு உள்ளே இருக்கிற அந்த 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 பலிபீடத்தில், குடும்ப பலிபீடத்து மேலே நீங்கள் செலுத்திருக்கலாம். அதை மறந்து போயிருக்கலாம். இப்போ ஆண்டவர் உணர்த்துறாரு, அந்த நேரத்தில் நீ அந்த இடத்துல பலி செலுத்தினியா இல்லையா? கோழி அறுத்தியா இல்லையா? ஆட்டை அறுத்தியா இல்லையா? ரத்தம் செலுத்தப்பட்டதா? அந்த ரத்தம் தான் உன்னை பின்தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது. உன் குடும்பத்தில் இருக்கிற நல்ல பிரச்சனைகளுக்கும் காரணம் அதுதான். ஆனால் அந்த உடன்படிக்கைகள், பொருத்தனைகளை நம்ம இயேசுவின் நாமத்தினாலே உடைக்கப்படும்படியாக நாம் சொல்லி ஜெபிக்க வேண்டியது மிகவும் அவசியமாக இருக்கிறது. எபிரேயர் 7ஆம் அதிகாரத்தில்
1லிருந்து 10 வசனங்களை வாசிக்கும் பொழுது, இங்கே ஆபிரகாம் ஒரு போரில் போய் ஜெயிச்சுட்டு வந்தவொடனே அவனை சந்தித்து ஆசீர்வதிக்கும்படியாக அங்கே மெல்கிசேதேக்கு வராரு. மெல்கிசேதேக்கு வந்து ஆபிரகாமோட ஒரு உடன்படிக்கை பண்ணுறாரு. ஆபிரகாம் அவருக்கு காணிக்கையெல்லாம் செலுத்துகிறாரு. அதனால் பாருங்கள், அவருடைய சந்ததி, காணிக்கை வாங்கக்கூடிய சந்ததி அந்த இடத்துல காணிக்கை கொடுத்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே அந்த ஆபிரகாம் அந்த மெல்கிசேதேக்கோடு செய்த உடன்படிக்கை இன்றளவும் இஸ்ரவேல் புத்திரருடைய வாழ்க்கையில் அது செயல்பட்டு கொண்டே இருக்கிறது. அப்போது நம்மளோட நம்ம செய்த உடன்படிக்கை தீமைக்குரிய உடன்படிக்கையா நன்மைக்குரிய உடன்படிக்கையா என்று சொல்லி நம்ம யோசித்து பார்க்க வேண்டும். கடந்த நாட்களில் நம்ம செய்ததான தீமையான உடன்படிக்கைகள் இன்னும் உங்களுடைய எல்லைகளுக்குள்ள, உங்களுடைய காடுகளுக்குள்ள தீமையின் பலிபீடங்கள் இருக்கிறது. அதில் செலுத்தப்பட்டதான பொருத்தனைகள், வேண்டுதல்கள், இரத்த பலிகள் இன்னும் கிரிய செய்து கொண்டிருக்கிறது. அதுதான் இன்னும் உங்களை விடுவிக்க முடியாதபடிக்கு நீங்கள் என்ன தான் ஆண்டவருக்குள்ளே வந்து ஆவியில் நிறைஞ்சி நீங்கள் ஜெபம் பண்ணாலும் உங்களை அதை அப்படியே பிடிச்சு வச்சிருக்குது. உங்களுடைய வாழ்க்கை ஒரு இருண்டு போன மேகத்தை போல காணப்படுகிறோம். எவ்வளோ சம்பாதிச்சாலும் நம்முடைய சம்பாத்தியம் பத்தில், தொடர்ந்து கடன் வந்துக்கிட்டே இருக்குது. சில பலவீனங்கள் மாறாதபடி நம்முடைய பலவீனங்கள் இருக்கிறது. காரணம் உங்களுடைய வாழ்க்கையில் மறைந்திருக்கிற தீமையின் பலிபீடங்கள், அதன் மீது செலுத்தப்பட்டதான பொருத்தனைகள், வேண்டுதல்கள், காணிக்கைகள், இரத்த பலிகள், இதெல்லாமே இன்னும் உங்களுடைய வாழ்க்கையில் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது. ஆகவே அதை நீங்கள் முறித்து ஜெபிக்க வேண்டியது மிகவும் அவசியமானதாக இருக்கிறது. அடுத்த தீமையின் வாசல் மந்திர சூனியங்கள். நாகும் 3ஆம் அதிகாரம் 1லிருந்து 4 வசனங்களை வாசிக்கும் பொழுது, நாகும் 3ஆம் அதிகாரம் 1லிருந்து 4 வசனங்கள் போடுங்க பாத. இரத்த பலிகளின் நகரத்திற்கு ஐயோ, அது வஞ்சகத்தினாலும் கொடுமையினாலும் நிறைந்திருக்கிறது. கொள்ளை ஓயாமல் நடக்கிறது. சவுக்குகளின் ஓசையும் உருளைகளின் அதிர்ச்சியும் குதிரைகளின் பாய்ச்சலும் ரதங்கள் கடகடவென்று ஓடுகிற சத்தமும் வீரர் குதிரை ஏறுகிறதும் பட்டயங்கள் துலங்குகிறதும் ஈட்டிகள் மின்னுகிறதும் வெட்டுண்டுகளின் திரளமும் பிரேதங்களின் ஏராளமும் அங்கே உண்டாயிருக்கும். பிணங்களுக்கு தொகை இல்லை, அவர்கள் பிணங்களின் இடறி விழுகிறார்கள். தன் வேசித்தனங்களினால் ஜாதிகளையும் தன் சூனியங்களினால் வம்சங்களையும் விற்கிற மகா சூனியக்காரியும் ரூபவதியுமாயிருக்கிற வேசியினுடைய திரளான வேசித்தனங்களின் நிமித்தம் இதோ நான் உனக்கு விரோதமாய் வந்து உன் வஸ்திரத்து ஓரங்களை உன் முகம் மட்டும் தூக்கி எடுத்து ஜாதிகளுக்கு உன் நிர்வாணத்தையும் ராஜ்யங்களுக்கு உன் மானத்தையும் தெரிய பண்ணுவேன். இந்த இடத்துல காணப்படுகிற மந்திர சூனிய வல்லமைகள் பாருங்கள் எவ்வளோ கொடூரமானது. அதற்கு விரோதமாக தேவன் வந்து நியாயம் விசாரிக்க போகிறார். தேவனுடைய நியாய தீர்ப்பு நிறைய பேருடைய வீட்டில் இருக்குது. தேவனுடைய நியாய தீர்ப்பு எங்கே முதலாவது தொடங்குமா? தேவனுடைய வீட்டில் நியாய தீர்ப்பு துவங்குகிறதாக இருக்கிறது. நீங்கள் இன்றைக்கி தேவனுடைய ஆலயத்துக்குள்ளே வந்து உட்காந்துக்கிட்டு இருந்தாலும் நியாய தீர்ப்பை துவங்கும் பொழுது கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் முதலாவது நியாய தீர்ப்பை செய்வார். இப்போ நம்முடைய வாழ்க்கையில் இந்த மந்திர சூனியங்களினால் கட்டப்பட்டிருப்போமானால் தேவனுடைய நியாய தீர்ப்பு நம்ம மேலே வந்துடும். இந்த நியாய தீர்ப்பு நாள் நெருங்குகிறது. யாரும் அதிலிருந்து தப்பிக்க முடியாது. அதிலிருந்து தப்பிக்க வேண்டும் என்று சொன்னால் தீமையின் வாசல்கள் மூடப்பட வேண்டும். மந்திர சூனியத்தினால் திறக்கப்பட்டிருக்கிற தீமையின் வாசல்கள் மூடப்பட வேண்டும். இது மிகவும் கொடூரமான ஒரு வாசலாக இருக்கிறது, இந்த மந்திர சூனிய வல்லமை. அடுத்ததா குடும்பத்தில் காணப்படுகிற பாவங்கள், இது ஒரு வாசலாக இருக்கிறது, தீமையின் வாசலாக இருக்கிறது. நியாயாதிபதிகள் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, இஸ்ரவேல் புத்திரர்கள் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்து அவரை மறந்து அவருக்கு விரோதமாக காரியங்களை செய்யும் பொழுது கர்த்தர் இஸ்ரவேலரை அடிமைத்தன வல்லமைக்கு மீதியானருடைய கைகளில் கொடுத்தார். ஏன் மீதியானுடைய கைகளில் அவங்க அடிமைப்பட்டு போயிட்டாங்க? அதுக்கப்புறம் வாஸ்து பார்க்குற அந்த 6ஆம் அதிகாரத்தில் அவங்களுடைய விளைச்சல் எல்லாத்தையும் மாறிக்கிட்டு போயிடுறாங்க. அவங்க எதையுமே செய்ய முடியல. காரணம் என்ன? அவங்களுடைய வாழ்க்கையில் காணப்பட்ட பாவங்கள். இப்போ நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுகிற பாவங்கள் அடுத்த ஒரு தீமையின் வாசலாக இருக்கிறது. அந்த வாசல் அடைக்கப்படும்படியாக நம்ம ஜெபிக்க வேண்டியது மிகவும்
அவசியமாக இருக்கிறது. ஐந்தாவதாக ஒரு தீமையின் வாசல், இது குடும்பத்தின் பெயர், குலதெய்வம், ஆராதனையின் சாபங்கள், குடும்பத்தின் மேல் காணப்படும் பெயர்கள், இதெல்லாமே குடும்பத்தின் மேலே காணப்படுகிற தீமையின் வாசலாக இருக்கிறது. இப்போ உங்களுடைய பெயரை சொன்னால் உங்கள் பேருக்கு முன்னாடி ஒரு இனிஷியல் ஒன்று போடுவாங்க இல்லைங்களா? அது யார் பேர்? உங்கள் அப்பா பேர். எல்லாருடைய பேர்லையுமே குடும்ப பெயர் ஒன்று இருக்கிறது. அப்போ நீங்கள் இனிஷியல் போடும் பொழுது அவர் தேவனை அறிந்தவரா அறியாதவரான்னு உங்களுக்கு தெரியுமா? உங்கள் அப்பா ரட்சிக்கப்படலன்னு வச்சுங்க, நீங்கள் இந்த இனிஷியலை போட்டு தான் நீங்கள் உங்களோட பேரை எங்கேயுமே கையெழுத்து போடுவீங்க. அப்போ உங்கள் குடும்பத்தின் மேலே இருக்கிற சாபத்துக்கு நீங்களே கையெழுத்து போட்டு கொடுக்குறீங்க. நான் இந்த குடும்பத்திலேருந்து வந்திருக்கிறேன், என் தகப்பன் பேர் இது கோவிந்தசாமி, நான் நல்லா போடுறேன், என் பேரில் ஜின்னு சேர்த்திக்கிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்லும் பொழுது உங்கள் குடும்பத்தின் வழியாய் வருகிற சாபங்கள் உங்களை பின்தொடர்ந்து வருகிறதாக இருக்கிறது. இதுதான் குடும்பத்தின் மேலே வருகிற குடும்ப பெயர்களின் மூலமாக வருகிற சாபங்களாக இருக்கிறது. ஆனால் நான் இன்சியலை மாற்றிக்க முடியாது. அந்த இன்சியலை இயேசுவின் ரத்தத்தினால் அழிக்கும்படியாக சொல்லி ஜெபிப்போம். அன்றைய உலகத்தின் நியதி இப்படி இன்சியல் போட்டு தான் கையெழுத்து போடணும். ஆனால் நீங்கள் அதிலேருந்து எனக்கு ஒரு விடுதலை தர போதுமானவராக இருக்கிறீங்க. என் தகப்பன் பேர் இது, குடும்ப பெயர் இது, குலதெய்வத்தின் பெயர் இது, இது மூலமாய் வந்ததான சாபங்கள் என்னுடைய வாழ்க்கையிலிருந்து இயேசுவின் நாமத்தினால் அழிக்கப்படுவதாக என்று சொல்லி நாம் ஜெபிக்க வேண்டியது மிகவும் அவசியமான ஒரு காரியமாக இருக்கிறது. அடுத்ததா ஏழாவது ஒரு தீமையின் வாசல், ஆறாவது ஒரு தீமையின் வாசல் சாபங்கள். சாபத்தினுடைய வல்லமைகள் மிகவும் கொடூரமானது ஒரு காரியமாக இருக்கிறது. யாக்கோபினுடைய தலைச்சம்பையன் ரூபன், அவன் தன்னுடைய அப்பாவுடைய மனைவியின் இடத்திலே அவன் பிரவேசிக்கிறான். ஆனால் தகப்பன் மூலமாக ஒரு சாபம் போடப்படுறது. என்னுடைய தலைப்பிள்ளையாக இருந்தாலும் தண்ணீரை போல தத்தளிக்கிறவனே அப்படின்னு அவனுக்கு ஒரு சாபத்தை கொடுப்பார். அப்போது நம்முடைய குடும்பத்தின் மூலமாய் வருகிற சாபத்தின் வல்லமைகள் ஒரு திறந்த வாசலை நமக்கு ஏற்படுத்துகிறதாக இருக்கிறது. ஆதியாகமும் 49ஆம் அதிகாரம் 3-4 வசனங்களை வாசிக்கும் பொழுது, ஆதியாகமும் 49ஆம் அதிகாரம் 3-4 வசனங்களை வாசிக்கும் பொழுது, 49 ஆதியாகமும் 49, ரூபனே, நீ என் சேஷ்ட புத்திரன், நீ என் சத்துவமும் என் முதற் பலனுமானவன், நீ மேன்மையில் பிரதானமும் வல்லமையில் விசேஷமுமானவன், தண்ணீரை போல தளம்பினவனே, நீ மேன்மையடைய மாட்டாய், உன் தகப்பனுடைய மஞ்சத்தின் மேல் ஏறினாய், நீ அதை தீட்டுப்படுத்தினாய், என் படுக்கையில் மேல் ஏறினானே. அப்போ பாருங்க, அங்கே ரூபனுக்கு ஒரு சாபத்தை அவங்க அப்பா கொடுக்குறாரு. இந்த மாதிரி இப்போ நம்முடைய தகப்பன் வழியாக தகப்பனுடைய குடும்பத்தில் எத்தனை பேர் சாபம் கொடுத்தாங்கன்னு தெரியாது. நம்ம அப்பாவை பற்றி தெரியும், ஆனால் எவ்வளோ சாபம் வாங்கியிருக்கிறான்னு நமக்கு தெரியாது. அவங்க குடும்பத்தின் வழியாக வந்ததான சாபம். நிறைய பேர் இப்படி சாபம் விடுவாங்க. எனக்கு தெரிஞ்சு எங்கள் மாமா ஒருத்தர் இருந்தார். எங்கள் பாட்டி, எங்கள் மாமா கல்யாணம் ஆன உடனே அவங்க ஊருக்கு போகிறாங்க. அந்த கல்யாண மாலையெல்லாம் இருக்குது, அதெல்லாம் எடுத்து வச்சுருப்பாங்க சில வீடுகளெல்லாம். மாமா போகிறார், மாமா அத்தையும் போகிறாங்க. எங்கள் பாட்டி என்ன பண்ண தெரியுங்களா, அந்த மாலை எல்லாத்தையும் ஒரு சாணி தண்ணியில் முக்கி இப்படியே உருப்படாமல் போயிடுவேன், நாசமாக போயிடுவேன்னு சொல்லுது. பின்னாடி இருந்து சாபம் விழுது. அது கடைசி வரையில் எங்கள் மாமா மேலே இருந்துச்சு. அவங்களுடைய வாழ்க்கையில் குடும்பத்தில் நிறைய சாபங்களுக்கு காரணம் எங்கள் பாட்டி போட்ட சாபம். இப்படி நம்ம அம்மா மேலே அப்பா மேலே யாரெல்லாம் சாபம் போட்டிருக்காங்கன்னு தெரியாது. இந்த சாபங்கள் நம்முடைய வாசல் குடும்பத்தில் வாழ்க்கையில் ஒரு கொடூர வாசலாக, தீமையான வாசலாக இருக்கிறது. அதை கேன்சல் பண்ணி ஜெபிக்கணும். நம்ம சொன்ன காரியங்கள் எல்லாத்தையும் நீங்கள் குறித்து வச்சிங்க. இது ஒவ்வொன்றா சொல்லி நீங்கள் ஜெபிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அடுத்ததாக மிகவும் கொடுமையான ஒரு தீமையின் வாசல், இது விக்கிரக ஆராதனை. தேவன் அருவருக்கிறதான ஒரு பாவமாக இருக்கிறது. தண்ணீரில் ஊறுகிறதாக இருந்தாலும் சரி, நிலத்தில் ஆகாயத்தில் பறக்கிறவர்களாக இருந்தாலும் சரி, எந்த ரூபத்திலும் நீ என்ன பண்ணக்கூடாது, சொரூபங்களை செய்தாத வணங்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு. அவர் விக்கிரகத்தை ஆராதனையை வெறுக்கிறவர். நம்முடைய வாழ்க்கையில் விக்கிரக ஆராதனை காணப்பட்டது. ஒருவேளை இப்போ நீங்கள் விக்கிரக ஆராதனை செய்யாமல் இருக்கலாம், ஆனால் நீங்கள் ஏற்கனவே செய்து வந்ததான விக்கிரக ஆராதனையினுடைய தொடர்ச்சி உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிறது. இன்னும் உங்களுடைய வாழ்க்கையில் விக்கிரகங்களாக
ஒருவேளை உங்களுடைய பொருள் இருக்கலாம், உங்களுடைய குடும்பம் இருக்கலாம், உங்களுடைய மனைவியாக இருக்கலாம், உங்களுடைய கணவனாக இருக்கலாம், இல்லைன்னா உங்களுடைய குடும்பத்தினுடைய அந்தஸ்தாக இருக்கலாம். இதெல்லாம் ஒரு விக்கிரகமாக இருக்கிறது. இந்த விக்கிரகங்கள் எல்லாத்தையும் ஒழித்து நம்ம சரி செய்து இந்த தீமையின் வாசல்களை சரி செய்யும்படியாக நாம் இந்த வேளையில் நம்ம ஒப்பு கொடுக்க போகிறோம். நாம் யாவரும் எழுந்து நின்றுவோம். கர்த்தருடைய சமூகத்தில் நம்ம அர்ப்பணிக்க போகிறோம். ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில் திறக்கப்பட்டிருக்கிற தீமையின் வாசல்கள் எவை என்று நாங்கள் இந்த நாளில் அறிந்து கொண்டோம். ஆண்டவரே, அந்த தீமையின் வாசல்கள் திறக்கப்பட்டது நிமித்தமாக எங்களுடைய வாழ்க்கையில் எத்தனையோ தீமைகள் இன்னும் நடந்து கொண்டே இருக்கிறது. சில பிரச்சனைகள் இன்னும் மாறாமல் இருக்கிறது. சில பிரச்சனைகள் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது. இதிலிருந்து நாங்கள் வெளியே வரணும்னு விரும்புகிறோம். இந்த நாளில் நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, இயேசுவின் ரத்தத்தினால் எங்களை கழுவும்படியாக, எங்களை சுத்திகரிக்கும்படியாக நாங்கள் இப்பொழுது ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த ஜெபம் தொடர்ந்து நீங்கள் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இந்த ஜெபத்தை தொடர்ந்து நீங்கள் ஜெபம் பண்ணணும். தீமையான உடன்படிக்கைகளிலிருந்து உண்மையான மனம் திரும்புதல் வரணும். குடும்பத்தை தேவ சமூகத்தில் மறுசீரமைப்புபடியாக நம்ம செய்ய போகிறோம். மறுபடியும் பிறந்திருக்க வேண்டும். பரிசுத்த வாழ்க்கை வாழ முயற்சி எடுக்கணும். இதெல்லாமே நம்முடைய ஜெபத்தின் அந்த பலிபடத்தை நாம் சரி செய்ய வேண்டியதாக இருக்கிறது. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நான் சொல்லுகிற காரியங்களை நீங்கள் திருப்பி சொல்லுங்கள். எங்களுடைய வாழ்க்கையில் காணப்படுகிற அனைத்து விதமான தீமையான வாசல்கள் பரிசுத்த ஆவியின் அக்கினியால் எரிந்து சாம்பலாய் போவதாக. சொல்லாமா, எங்களுடைய வாழ்க்கையில் காணப்படுகிறதான தீமையின் வாசல்கள் பரிசுத்த ஆவியினுடைய அக்கினியால் எரிந்து சாம்பலாய் போகும்படியாக சொல்லி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தகப்பன் வீட்டு வழியாய் தொடர்ந்து வருகிற தீமையான கதவுகள் இயேசுவின் நாமத்தினாலே அழிந்து போவதாக. சொல்லுங்க. தகப்பன் வீட்டு வழியாக தொடர்ந்து வருகிற தீமையின் கதவுகள் இயேசுவின் நாமத்தினாலே அழிக்கப்படும்படியாய் சொல்லி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தாய் வீட்டு வழியாய் தொடர்ந்து கிரியை செய்கிற தீமையின் கதவுகள் இயேசுவின் நாமத்தில் அழிந்து போவதாக. சொல்லாமா, ஆண்டவரே, எங்களுடைய தாய் வீட்டு வழியாக தொடர்ந்து வருகிற தீமையின் கதவுகள் இயேசுவின் நாமத்தினாலே எரிந்து சாம்பலாய் போகும்படியாக சொல்லி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஹல்லேலூயா. எங்களுடைய வாழ்க்கையில் காணப்படுகிற அனைத்து விதமான உபத்திரவங்களின் நிமித்தம் சந்தோஷமும் காணப்படுகிற தீமையின் வாசல்கள் இயேசுவின் நாமத்தில் அழிக்கப்படுவதாக. அதாவது நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிறதான தீமையான காரியங்களை பார்த்துட்டு சந்தோஷப்படும். எரிச்சல் உண்டாகி நம்ம மேலே அவங்க இன்னும் நல்லா வரட்டும், அவனுக்கு அவ்வளோ தான் வந்துச்சா, இன்னும் அதிகமாக வரட்டும்னு சொல்லுவாங்க. இப்படி நம்ம பக்கத்தில் இருக்கிறவங்க, நம்முடைய சொந்தக்காரங்க, நம்முடைய பங்காளிங்க, அவங்க சொல்லுகிறதான அந்த சொல்லுகிற வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கையில் திறக்கப்பட்டிருக்கிற தீமையான வாசல்களாக இருக்கிறது. அதனால் சொல்லுவோம், எங்களுடைய வாழ்க்கையில் காணப்படுகிற எல்லா விதமான உபத்திரவங்களின் நிமித்தமும் சந்தோஷப்படுகிற தீமையின் வாசல்கள் இயேசுவின் நாமத்தினாலே எரிந்து போவதாக. ஹல்லேலூயா. எங்களுடைய வாழ்க்கையில் கிரியை செய்கிற எதிர்மறையான காரியங்கள் செயல்பட்டு வருகிறது. அவைகள் மேலே தேவ சமூகத்து அக்கினி இறங்கி அழிந்து போவதாக. ஹல்லேலூயா. எங்கே போனாலும் நெகட்டிவாக தான் வரும். ஒரு காரியம் நன்மையாக நடக்கணும்னு நம்ம போவோம், ஆனால் அங்கே போனால் நெகட்டிவாக வரும். எங்கே போனாலும் சரி, சிலவங்க எதை எடுத்தாலும் அந்த இடத்துல ஒரு நெகட்டிவான காரியம் தான் வரும். உடனே கிடைக்காது. நல்லது நடக்கணும்னு நம்ம நினச்சி போவோம், ஆனால் அந்த இடத்துல போனால் ஒரு நெகட்டிவான வார்த்தையை சொல்லுவாங்க. உங்களுக்கு இப்போ கிடைக்காதுங்க, உங்களுக்கு இது தகுதி இல்லைங்கன்னு சொல்லுவாங்க. இப்படி நம்முடைய வாழ்க்கையில் எதிர்மறையாய் கிரியை செய்கிற தகப்பன் வீட்டு பலிபீடத்திலிருந்து வருகிற தீமையின் வாசல் தேவ சமூகத்து அக்கினியாலே எரிந்து சாம்பலாய் போகும்படியாக சொல்லி ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா. எங்களுடைய வாழ்க்கையில் கிரியை செய்கிற எதிர்மறையான காரியங்கள், தகப்பன் வீட்டு பலிபீடத்திலிருந்து ஆண்டவரே கிரியை செய்கிற எதிர்மறையான காரியங்கள் தேவ சமூகத்து அக்கினியாலே எரிந்து சாம்பலாய் போகும்படியாக சொல்லி ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. என்னுடைய தகப்பன் வீட்டு வழியாய் கிரியை செய்கிற எல்லா விதமான மந்திர சூனிய கிரியைகள் தேவ சமூகத்து அக்கினியால் எரிந்து போவதாக. சொல்லாமா, தகப்பன் வீட்டு வழியாய் கிரியை செய்கிற மந்திர சூனிய வல்லமைகள், மந்திர சூனிய கிரியைகள் தேவ சமூகத்து அக்கினியாலே எரிந்து போகும்படியாக சொல்லி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எனக்கு விரோதமாக போராடி வருகிற அனைத்து வல்லமைகளும் இயேசுவின் நாமத்தில் அழிந்து போவதாக. சொல்லாமா, எங்களுக்கு விரோதமாய் போராடி வருகிற அனைத்து தீமையின் வல்லமைகளும் இயேசுவின் நாமத்தினாலே அழிந்து போகும்படியாய் சொல்லி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில்
தலைப்பகுதியில் இருந்து கிரியை செய்கிற அனைத்து வல்லமைகளும் எனது மூளை பகுதியை விட்டு வெளியேறுவதாக. சொல்லலாமா? நம்ம தலைமையில கை வச்சு சொல்லுவோம், எங்களுடைய தலைப்பகுதியிலிருந்து கிரியை செய்கிற அனைத்து வல்லமைகளும் என்னுடைய மூளை பகுதியை விட்டு வெளியேறும்படியாய் சொல்லி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, என்னுடைய மூளை பகுதி பரிசுத்தாவினுடைய வல்லமையினால் நிரப்பப்படும்படியாய் சொல்லி ஜெபிக்கிறோம். பரிசுத்தாவினுடைய அக்கினியால என்னுடைய வல்லமை என்னுடைய மூளை பகுதி நிரம்பும்படியாய் சொல்லி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஹல்லேலூயா. எங்களுடைய வாழ்க்கையில் இதுவரையிலும் நாங்கள் இழந்து போன எல்லா நன்மைகளும் இயேசுவின் நாமத்தில் எங்களை வந்தடைவதாக. இந்த தீமையின் வாசல்களின் மூலமாக நம்மிடத்திலிருந்து திருடி செல்லப்பட்ட எல்லா நன்மைகளும் இயேசுவின் நாமத்தினால நம்முடைய வாழ்க்கையில் திரும்பி வரும்படியாக நம்ம சொல்லி ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா. ஆண்டவரே, இதை அறியாதபடி நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் நிறைய காரியங்களை இழந்து போயிட்டோம். சந்தோஷத்தை இழந்துட்டோம், சமாதானத்தை இழந்துட்டோம், நன்மைக்குரிய காரியங்களை இழந்துட்டோம். ஆண்டவரே, இழந்து போன எல்லா நன்மைகளும் இயேசுவின் நாமத்தினாலே எங்களுடைய வாழ்க்கையில் திரும்பி வரும்படியாக சொல்லி ஜெபிக்கிறோம். எங்களுடைய வாழ்க்கையில் திறக்கப்பட்டிருக்கிற தீமையின் வாசல்கள் இயேசுவின் நாமத்தினாலே எரிந்து சாம்பலாய் போகும்படியாக சொல்லி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தாவே, நீர் எங்களுடைய வாசல்களை உம்முடைய பரிசுத்தாவுடைய அக்கினியால சுட்டெரித்து சாம்பலாக்கி எங்களை பரிசுத்தப்படுத்துவீராக. எங்களுடைய வாசல்கள் பரிசுத்தப்படுவதாக, எங்களுடைய வாசல்கள் உயர்ந்திருப்பதாக. எங்களுடைய கர்த்தாவே வாசல்கள் எப்போதும் ஆண்டவரே நன்மைக்குரிய காரியங்களுக்காக திறக்கப்பட்டிருப்பதாக. தீமைக்குரிய காரியங்கள் எங்களுடைய வாசல்கள் பூட்டப்படுவதாக. தாவீதின் திறவுகோலை உடையவரே, எங்களுடைய வாசல்களை நீங்கள் பூட்டும்படியாகி எங்களுடைய வாசல்களை நீங்கள் திறக்கும்படியாக நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பரிசுத்தாவியானவரே, இந்த காலை வேளைக்காக நன்றி. எங்களுடைய வாழ்க்கையில் செயல்பட்டு வருகிற எல்லா தீமையான வாசல்களும் இயேசுவின் நாமத்தினால் எங்களுடைய வாழ்க்கை விட்டு வெளியேறும்படியாய் சொல்லி ஜெபிக்கிறோம். இதுவரையும் எங்களுடைய அறியாமையினால் நாங்கள் இழந்து போன எல்லா நன்மைகளும் இயேசுவின் நாமத்தினால் எங்களை வந்து சேருவதாக. எங்களுடைய குடும்பத்தின் எல்லைகளில் திறக்கப்பட்டிருக்கிற தீமையின் வாசல்கள் இயேசுவின் நாமத்தினால் மூடப்படுவதாக. நன்மைக்குரிய வாசல்கள் இயேசுவின் நாமத்தில் எங்களுடைய வாழ்க்கையில் திறக்கப்படும்படியாய் சொல்லி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அன்றே இந்த நேரத்தில் இந்த ஜெபத்தில் கலந்து கொண்டிருக்கிற இந்த ஜெபத்தை இனிமேலும் பார்க்க போகிற நம்முடைய பிள்ளைகள் யாவருக்காக நன்றி. ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் காணப்படுகிற தீமையான வாசல்களை கர்த்தர் நம்முடைய பிள்ளைகளுக்கு வெளிப்படுத்தி அதிலிருந்து வெளியே வர கர்த்தர் உதவி செய்யும். ஆண்டவரே, ஒரு சுகுடங்களை தாழ்த்துகிறோம், எல்லா மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆவியானவருடைய காவலும் ஐக்கியமும் என்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் இருப்பதாக. ஆமென், ஆமென். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஸ்தோத்திரம்.